நீ போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அரைசனி அன்பர்க்கடியனீனுடைய அப்பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபர மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய மணிவாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகமாகிய ஞான நூலிலிருந்து முதல் பகுதியாக விளங்குகின்ற சிவபுராணம் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த பகுதியை குருவருளும் திருவருளும் கூட்டிவிக்க நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அடிநாயனை சென்னறிப்படுத்திய அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்திலே மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக இந்த பகுதியை ஞான நூலாகிய திருவாசகத்தின் முதற் பகுதியை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் நாம் சிவபுராணத்தை சிந்தித்து கொண்டிருந்த நிலையில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்ற வரிகள் வரை நாம் பார்த்தோம். அதில் அன்பர் பெருமக்கள் சிலருக்கு அந்த பகுதிக்குள்ளே நாம் சிந்தித்த அந்த சிந்தனையில் சைவ சித்தாந்த செந்நெறியிலே சொல்லப்பெறுகின்ற உயிர் பிறப்புக்கு உட்படுகிற நிலையை நம்முடைய சித்தாந்தம் அதை எவ்வாறு கூறுகிறது என்று சொல்லும் பொழுது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதம் என்று நம்முடைய சித்தாந்த செந்நெறி நமக்கு உணர்த்துகிறது. மாணிக்கவாசக பெருந்தகை சித்தாந்தம் என்கிற நூல்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பே நமக்கு சிவபுராணத்தில் ஒரு உயிரினுடைய சுழற்சியை நமக்கு அங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். இதை நாம் சிந்திக்கும்போது டார்வின் என்று சொல்லப்பெறுகின்ற அறிவியல் அறிஞர் சொல்லுகின்ற பரிணாம வளர்ச்சி தான் உயிர்களுக்குரியது என்று அவர் கொடுத்திருக்கிற கருத்து சித்தாந்த செந்நெறிக்கு மாறானது என்பதை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஏனென்றால் பரிணாமம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி என்பது அறிவற்ற பொருளுக்குத்தான் பரிணாமம் இருக்குமே உடைய அறிவற்ற பொருளை தவிர அறிவுடைய பொருளுக்கு பரிணாமம் சொல்லுவது முறையானது அல்ல என்பது சித்தாந்த செந்நெறி என்பதை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதை சொல்லும் பொழுது சில அன்பர்களுக்கு இந்த உயிர் பட்டியல் இப்போ புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இதை மணிவாசக பெருந்தகை வரிசையாக பாடலை. நம்ம அங்கே ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தொல்காப்பியம் உயிர்களுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது பொருள் இயல் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் பகுதியில் நமக்கு 3வது பகுதியாக வருவது மரபியல் என்ற பகுதி. அந்த மரபியல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உயிர்களின் சிறப்பு என்று சொல்லக்கூடியவர்களை தொல்காப்பியத்தில் மரபியல் என்ற பகுதியில் 3வது பகுதியாக இருப்பது உயிர்களின் சிறப்பு நிலை என்ற ஒரு தலைப்பு. அந்த பகுதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்களை தொல்காப்பியம் வகைப்படுத்தி கொடுக்கிறது. இப்போ நமக்கு ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று
நம்முடைய மனிதனை 6 அறிவு படைத்தவனாக நம்ம எல்லோரும் ஒரு சேர ஒப்புக்கொண்டு இருக்கக்கூடிய கருத்து. இப்போ இந்த ஓரறிவு என்பது எதை ஓரறிவு என்று சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் போன வகுப்பில் சொன்னோம், தாவர முதலான உயிர்கள் ஓரறிவு என்று சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டோம். சில அன்பர்கள் இந்த பகுதியை கொஞ்சம் விரித்து கொடுத்தா நன்றாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்த காரணத்தினால நாம் இந்த பகுதியை கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு நாம் எஞ்சிய நம்முடைய எந்த இடத்துல விட்டு இருக்கிறோமோ அந்த பகுதிக்கு தொடரலாம். அந்த வகையில் தொல்காப்பியத்தினுடைய மரபியல் என்று சொல்லப்பெறுகிற தலைப்பில் 3வது பகுதியாக இருப்பது உயிர்களின் சிறப்பு நிலை, அதாவது உயிர்களின் பாகுபாடு என்று சொல்லப்பெறுவது. சூத்திரம் என்று சொல்லும் பொழுது நூற்பா என்று சொல்வான். தொல்காப்பியத்தின் நூற்பா என்று சொல்வதனால 571வது நூற்பா. அந்த நூற்பாவில் உயிர்களுடைய பட்டியலை தொல்காப்பியர் நமக்கு வகைப்படுத்தி கொடுக்கிறார். அதில் சொல்கிறார், ஒன்றறிவதுவே உற்றறிவு அதுவே. இப்போ ஓரறிவுனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றறிவு அதுவே உற்றறிவு அதுவே, 2 அறிவு அதுவே அதனோடு நாவே, 3 அறிவு அதுவே அவற்றொடு மூக்கே, 4 அறிவு அதுவே அவற்றொடு கண்ணே, 5 அறிவு அதுவே அவற்றொடு செவியே, 6 அறிவு அதுவே அவற்றொடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியம் 571வது நூற்பா இந்த உண்மையை சொல்லுகிறார். இப்போ இதில் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால், ஓர் அறிவு என்று சொல்லப்பெறுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொட்டால் அறிகின்ற அறிவு. இந்த தொட்டால் அறிகின்ற அறிவு என்று பொதுவாக சொன்னாலும் கூட எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் உடம்பெடுத்திருக்கிறதோ அந்த உடம்பெடுத்திருக்கிற உயிர்கள் அது அந்த உடம்பின் வழியாக உணர்தல் என்கிற ஒன்று நடக்கிறது. அது எவ்வாறு நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓரறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு உடம்பினால் அறியப்படுகிற அறிவு. இந்த உடம்பு என்பது எந்த உடம்பாக வேணாலும் இருக்கலாம், அது அந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய உடம்பு. பொதுவாக உடம்பு என்று எடுத்துக்கொண்டு உடம்பின் வழியாக அறிகின்ற அறிவில் உடம்பு என்பது தொடு உணர்வினால் அறியப்படுவது. நீங்கள் இந்த உடம்புக்கு என்ன அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு எதை அறிகிறது? வெப்பம் என்பதை அறியும், குளிர்ச்சி என்பதை அறியும். எனவே வெப்பம், அதனுடைய எதிராக இருக்கக்கூடிய குளிர்ச்சி ஆகிய தன்மை அறியும். அதுபோல் வலிமை மெலிமை என்று சொல்லக்கூடிய 2ஐயும் அறியும். எனவே வலிமை என்ற ஒன்றையும் மென்மை என்ற ஒன்றையும் அறியும். அப்போ இந்த உடம்பை கொண்டு நாம் எதை அறிகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெப்பத்தை அறிகிறோம் அல்லது குளிர்ச்சியை அறிகிறோம், அதுபோல் வலிமையை உணர்கிறோம், மென்மையை உணர்கிறோம். எனவே உடம்பால் அறியப்படுகிற அறிவு. இப்போ நீங்கள் தாவரங்களை எடுத்துக்கொள்வீர்களானால் அது தொட்டால் அறிகின்ற அறிவை பெற்றிருக்கிறது. அதனுடைய உடம்பு, அந்த தாவரம் என்பதுக்கு உயிர் உண்டு என்பது சர்சிவி ராமன் என்று சொல்லப்பெறுகின்ற அறிஞர் பின்னாளில் தாவரங்களுக்கு உயிர் என்று உண்டு என்பதை கண்டுபிடித்தார் என்பது நாம் அறிவியலில் படிக்கிறோம். ஆனால் அவர்கள் அறிவியல் மூலமாக உலகத்துக்கு சொல்வதற்கு முன்பாகவே தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று சொல்லியது நம்முடைய சித்தாந்த செந்நெறி என்பதை நாம் இந்த இடத்துல நினைவிற்கொள்ள வேண்டும். எப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சித்தாந்த வரலாற்றில் உமாபதி சிவனார் விறகு கொண்டு வந்து தருகின்ற பெற்றான் சாம்பன் என்று சொல்லப்பெறுகிற ஒருவனுக்கு தீக்கை கொடுத்து முத்தி கொடுத்தார். அந்த நிலையை அந்த மன்னர் அதை அவரும் உணர வேண்டும் என்று கருதிய பொழுது அங்கே அவர் முன்பு வந்து நின்று, நீங்கள் பெற்றான் சாம்பன் என்று சொல்லப்பெறுபவனுக்கு நீங்கள் முத்தி கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அவருடைய மனைவி அவர் நீங்கள் ஏதோ செய்துவிட்டதாக கருதி வந்து முறையிடுகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் தீக்கையினுடைய நிலை, சத்தினி பாதம் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். இருப்பினும் மன்னனுக்கு என்ன புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணம் உணர்த்த வேண்டும் என்று கருதிய பொழுது அப்போ மன்னன் கேட்கிறார், எங்களில் யாரேனும் ஒருவருக்கு நீங்கள் சொல்லுகிற அந்த பக்குவம் இருக்குமானால் எங்களை யாரேனும் ஒருவருக்கு நீங்கள் முத்தி கொடுக்கலாமே என்று கேட்கும் பொழுது உமாவதி சிவனார் அப்படியே வந்திருக்கிற அனைவரையும் ஒரு திருக்கண் நோக்கம் செலுத்துகிறார். ஒருவருக்கும் அந்த பக்குவம் இல்லை. அப்போ தான் இறைவருடைய திருமஞ்சன நீர் சென்று விழுகிற இடத்துல ஒரு முள்ளிச்செடி இருக்கிறது.
அந்த முள்ளிச்செடிக்கு பக்குவம் இருக்கிறது, மன்னர் விரும்பினால் அதற்கு நான் முத்தி கொடுக்கிறேன் என்று சொல்ல அவ்வாறு அவரும் உடன்பட்டு நிற்கும் பொழுது அந்த முள்ளிச்செடியை திருக்கண்ணோக்கம் செலுத்தினார். அந்த தாவரமாகிய உயிர் முத்திப்பேற்றுக்கு சென்றது என்பது உமாபதி சிவனாருடைய வரலாறு. இது நமக்கு 14ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு. 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்த பெருந்தகை, இன்றைய பெயர் செய்யாறு என்று பெயர், திருமுறையில் திருவோத்தூர் என்று போற்றப்பெறுவது, பூத்தேந்தாயன என்று திருஞான சம்பந்த பெருந்தகையுடைய தேவாரம் அமையப்பெற்றது. அங்கே அந்த சமண சமயத்தை சார்ந்தவர்கள் மிகுதியாக இருந்த காலத்தில் அங்கே ஒரு அடியவருடைய அந்த பனை மரங்கள் எல்லாம் காய்க்காது இருப்பதை கண்டு அவரை பார்த்து பழித்தும் இழித்தும் பல்வேறு வகையான சொற்களை சொல்லி வருத்தப்படுமாறு செய்தார்கள். அந்த அடியவர் இறைவன் நினைந்து வருந்தி நிற்கக்கூடிய நிலையில் திருஞான சம்பந்த பெருந்தகை திரு ஓத்தூர் எழுந்தருளியதை அறிந்து அவருடைய திருவடி பணிந்து, பெருமானே, கையில் நெருப்பை ஏந்தி இருக்கக்கூடியவனை நீ வணங்கி வருகிறாய், எனவே உன்னுடைய பனை மரங்களெல்லாம் எப்படி காய்க்கும், எனவே அதெல்லாம் நெருப்பில் காய்ந்து போனது என்று இறைவன் திருவருளை பழித்தும் இழித்தும் சொல்லுகிறார்கள். பெருமானே, அருள் செய்ய வேண்டும் என்று திருஞான சம்பந்தருடைய திருவடியை பணிந்த பொழுது அவர் இந்த திருப்பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகத்தினுடைய கடைக்காப்பில் ஆண் பனை பெண் பனையாக மாறிய செய்தியை அவர் திருவாக்கிலேயே பதிவு செய்திருக்கிறார். ஆண் பனை ஈனும் என்ற குறிப்பு வழங்கியிருக்கிறார் என்பது நாம் அறிந்த செய்தி. நீங்கள் அதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியை தெய்வ சேக்கிழாருடைய திருவாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தேவாரம் படிக்கும்போது இதோட கடந்து போயிடுவோம். இந்த மாதிரி ஆண் பனை என்கிற அந்த பனை மரத்தை ஞானசம்பந்தருடைய தேவாரம் பெண் பனையாக்கியது அப்படின்னு கடந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்கு பிறகு ஒரு பத்தி கொடுத்திருப்பார். அதில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், அந்த பனை மரங்கள் தனக்குரிய ஆயுட்காலம் வரை இருந்து அந்த பனை முதலானவற்றை கொடுத்த பிறகு ஆயுட்காலம் நிறைந்த பிறகு அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கிறது. ஒரு தாவரமாக இருந்தாலும் மனித சட்டையுடைய உயிராக இருந்தாலும் ஒரு உயிர் ஒரு உடம்புக்குள்ளே போய் தங்கி நிற்பதற்கான கால அளவு என்பது இறைவன் வரையறை செய்திருப்பதனால அந்த பனை என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தில் தங்கி நிற்கக்கூடிய உயிர்கள் அங்கே தன்னுடைய ஆயுட்காலம் நிறைவடைந்த பிறகு அதனுடைய வினைகள் எல்லாம் கழிந்து போயிற்று. எதனால்? திருஞான சம்பந்தருடைய திருவாக்கில் இந்த பனை பிறத்தலால் அவற்றின் வினைகளெல்லாம் முழுமையாக நீக்கம் பெற்று அந்த உயிர் இறைவன் திருவடியை சென்று அடைந்தது என்று தெய்வ சேக்கிழார் பெருந்தகை குறித்திருக்கிறார்கள். நீங்கள் பெரிய புராணத்தில் இந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். பனை மரங்கள் தன் ஆயுட்காலம் முடிந்த பிறகு அந்த பனை மரத்தில் இருந்த உயிர்கள் இறைவன் திருவடியை சென்று அடைந்தன. அதுக்கு என்னையா தகுதி என்று சொன்னால், திருஞான சம்பந்த திருவாக்கில் பிறத்தலால் என்ற ஒரே ஒரு காரணம் போதாதா என்று நம் சேக்கிழார் பெருந்தகை காட்டியிருக்கிறார். எனவே அந்த பனை மரத்துக்கு முத்திப்பேறு கிடைத்தது என்பதுதான் நம்முடைய ஞானசம்பந்த தேவாரத்தின் பயனாக நாம் பார்க்கிறோம். அப்போ முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுக்கிறார் நம்முடைய உமாபதி சிவனார், பனை மரங்களுக்கு முத்தி கொடுத்தவர் நம் திருஞான சம்பந்த பெருமான் என்பதை இந்த இடத்துல நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஓர் உயிர் என்று சொல்லக்கூடிய ஓர் அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு எது என்று கேட்டால் தொட்டு அறிவது. நாம் வெப்பத்தை, குளிர்ச்சியையும் வெப்பத்தையும், வலிமை, மென்மை முதலானவற்றை எல்லாம் நாம் தொட்டு அறிவதனால ஓர் அறிவு என்பது என்னன்னு கேட்டால் உற்று அறிவது ஓர் அறிவு. எனவே ஓர் அறிவு நீங்கள் எந்தெந்த உயிர்கள் எல்லாம் தொட்டா உணருமோ அதெல்லாம் ஓர் உயிர், ஓர் அறிவு என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். எனவே தாவரங்கள் அந்த வகையை சார்ந்தன. இன்னொன்று வகையாக சொல்லணும்னா, நம்முடைய தமிழகத்தில் தொட்டா சினிங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கிறது, ஒரு தாவர வகை. நல்ல விரிந்திருக்கக்கூடிய அதனுடைய இலைகள் நம் கை பட்ட மாத்திரத்தில் அப்படியே சுருங்கும். எனவே அதுக்கு தொட்டா சினிங்கி என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. எனவே தாவரங்கள் தொட்டா உணரக்கூடியவை என்பதற்கு அது ஒரு சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே அதை தொல்காப்பியம் சொல்லுகிறது. 572வது நூற்பாவில் சொல்லுகிறது, புல்லும் மரணும் ஓர் அறிவினவே
பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று ஒரு சூத்திரம் சொல்லுகிறது. எனவே புல் என்று சொல்லக்கூடிய அந்த தாவர வகையில் புல்லும் மரமும் ஆம் பிறவும் உள. எனவே அது கொடி, தாமரை, கழுநீர் என்று சொல்லப்பெறுகின்ற உயிரினங்கள் இவையெல்லாம் தொட்டு அறிவதனால ஓர் அறிவு உடையது என்பது தொல்காப்பிய சூத்திரம். நாம் முன்ன பார்த்தது 571. அந்த ஓரறிவு என்று மொத்தமாக 6 அறிவை சொல்லுவது 571வது நூற்பா. 572வது நூற்பாவில் புல்லும் மரனும் ஓர் அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று குறித்திருப்பதை நாம் இந்த இடத்துல நினைவு கொள்ளலாம். இது ஓர் அறிவு. சாமி சொல்லுங்கய்யா. வீடியோ வரலையா? வந்துருச்சு ஐயா. எனவே 571வது நூற்பாவானது 6 அறிவை பற்றிய பாடலை முழுமையாக சொல்லுகிறது. 572வது நூற்பா ஓர் அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு எதுன்னு கேட்டால் புல்லும் மரனும் ஓர் அறிவினவே என்பது நூற்பா. அடுத்து 2வது அறிவு எது அப்படின்னு கேட்டால் 2 அறிவு அதுவே அதனோடு நாவே. சூத்திரமே அவ்வளோதாங்க. 2 அறிவு அதுவே அதனோடு நாவே. இப்போ தொட்டு உணர்வது என்பதனால அது ஓர் அறிவு. அடுத்தது நாக்கு. இந்த நாக்கு எதை அறியும் கேட்டால் சுவை என்பதை அறியும். என்ன சுவையை அறியும்? நம்முடைய நூல்கள் சுவை என்பதை 6 வகையாக வகைப்படுத்தி இருக்கிறது. அறுசுவை என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த அறுவகை சுவையும் அறிவது எது? நா என்கின்ற ஒன்று. எனவே அந்த வகையில் கைப்பு, காழ்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு என்கின்ற 6 வகையான சுவையை அறிவது நா. எந்தெந்த உயிரினங்களுக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ உடம்பும் உடம்போடு நாக்கும். இப்போ தாவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உடம்பு மட்டும்தான் இருக்கிறது, அதுக்கு நாக்கு கிடையாது. உடம்பு மட்டும் இருப்பதனால் அது ஓரறிவு. இப்போ அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது 2 அறிவு என்பது. இந்த உடம்போடு நாக்கு என்பது இருக்க வேண்டும். அப்படி நாக்கு இருக்குமானால் அது 2 அறிவு என்று சொல்லப்பெறுவது. அது எது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சூத்திரம் சொல்லுகிறது 573வது நூற்பா. அது சொல்லுகிறது நந்தும் முரலும் ஈர் அறிவினவே. நந்தும் முரலும் ஈர் அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்பது 573வது நூற்பா. அது சொல்றாரு நத்தை, சங்கு முதலாக இருக்கக்கூடியவை 2 அறிவு உடையதாக தொல்காப்பியம் நமக்கு காட்டுகிறது. நமக்கு தெரியும் நத்தை என்கிற ஒரு உயிரினம், அது உடம்பு உண்டு, அதற்கு நாக்கு உண்டு. எனவே இந்த 2ம் இருப்பதனால் அது 2 அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவுடையதாக இருப்பது. அதுக்கு அடுத்து சொல்கிறார் 3வது அறிவு. 3 அறிவு என்பது எது? அவற்றொடு மூக்கேனர். 3 அறிவு அதுவே அவற்றொடு மூக்கே. எந்தெந்த உயிரினங்களுக்கு மூக்கு இருக்கிறதோ அவை 3 அறிவு உடையது. எனவே உடம்பால் அறிகிற அறிவு ஓரறிவு, நாக்கால் அறிவது 2 அறிவு. அந்த உடம்பும் நாக்கோடு கூடி மூக்கோடு அந்த நாற்றத்தை அறிகின்ற அறிவு எதெல்லாம் பெற்றிருக்கிறதோ அது மூவறிவு என்று சொல்லப்பெறுவது. எனவே அது சொல்லுகிற சூத்திரத்தில் 3 அறிவு அதுவே அவற்றொடு மூக்கே என்று சூத்திரம் நமக்கு காட்டுகிறது. அப்போ நாம் இந்த மூக்கின் வழியாக எதை உணர்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாற்றம், நல்ல நறுமணம் என்று சொல்லக்கூடிய நல்ல நாற்றத்தையும் தீய நாற்றத்தையும் நாம் மூக்கின் வழியாக உணர்கிறோம். அதுக்கு அவர் பாட்டு சொல்கிறாரு நல்ல நாற்றம், அந்த தீய நாற்றம் அறிதல். அது எது அப்படின்னு கேட்டால் சிதலும் எறும்பும் மூவறிவினவே. சிதல் என்று சொல்லக்கூடிய உயிரினமும் எறும்பு, அட்டை. நம்முடைய நம்ம ஊர்களில் மழை காலங்களில் அட்டை என்ற ஒரு உயிரினம் இருக்கும். அது இன்னைக்கு கூட நீங்கள் சதுரகிரி போன்ற மலைகளுக்கு போனீங்கன்னா அட்டை முதலானவை நாம் நடந்து செல்லும்போது கால்களை ஒட்டி கொள்ளும். அதில் பலவேறு வகையான அட்டைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உயிரினங்கள்லாம் மூவறிவுடையது. எனவே உடம்பு, அதோடு 2வது சொல்லப்பட்டு இருக்கின்ற நாக்கு, 3வது சொல்லப்பட்ட மூக்கு. அப்போ மூவறிவு எதுன்னு கேட்டால் உடம்பும் நாக்கும் மூக்கும் உடையன 3 அறிவு உடைய உயிரினங்கள் என்று சூத்திரம் நமக்கு காட்டுகிறது. 4 அறிவு சொல்லுகிறார். 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே.
எந்தெந்த உயிரினங்களுக்கு அந்த மூன்றோடு கண் என்கின்ற ஒன்று உறுப்பு கூடுதலாக இருக்கிறதோ அவை நான்கறிவு. அது சொல்கிறாரு, நண்டும் தும்பியும் நான்கறிவினவே. நண்டு என்பது நான்கறிவு, தும்பி வண்டு இனங்களில் இருக்கக்கூடிய தும்பி என்பது நான்கறிவு என்று குறிப்பிடுகிறார். நண்டும் தும்பியும் நிமிரு சுரும்பு முதலானவை நான்கறிவு என்று சொல்லப்பெறுவது. அப்போ 4 அறிவு என்று பார்க்கிறோம். அடுத்து 5 அறிவு சொல்லுகிறார். அவற்றோடு மேலே சொல்லப்பட்ட 4ஓடு 5 அறிவு அதுவே அவற்றோடு செவியே. அப்போ இந்த 5வது அறிவு என்பது செவி பெற்றிருக்கிற உயிர்கள் 5 அறிவு உடையன. அப்படி இதுக்கு எதெல்லாம் அது சூத்திரம் சொல்லுகிறார். மாவும் புல்லும் அறிவினவே. மான விலங்கு, புல்னா பறவை. விலங்கும் பறவையும் 5 அறிவு உடையன. மாவும் புல்லும் அறிவினவே. பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சூத்திரம் சொல்லுகிறது. எனவே அந்த வகையில் இந்த 5 அறிவு என்று சொல்லும்போது என்ன? உடம்பால் தொட்டு அறிகின்ற அறிவு, நாக்கினால் சுவைத்தறிகின்ற அறிவு, மூக்கினால் நல்ல நறுமணம் தீய மனம் என்று நுகர்கின்ற அறிவு, அதுக்கப்புறம் கண் என்கிற இந்திரியத்தின் வழியாக காணுதல் ஆகிய அறிவு, 5வதாக செவியின் வழியாக கேட்டறிகின்ற அறிவு. இப்போ 5 அறிவு என்று சொன்னால் இந்த 5 கருவியும் பெற்று அதன் வழியாக அறிகிற அறிவு என்பதை தொல்காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சரி, இதற்றோட 6வது அறிவு எது? அது சொல்லாரு, 6 அறிவு அதுவே அவற்றோடு மனமே. மனம் என்கின்ற கருவியை கொண்டு அறிகின்ற அறிவு நாம் பெற்றிருப்பதால் நமக்கு 6 அறிவு என்று சொல்லுகிறோம். எனவே கண்ணால் மட்டும் அறிவது, கேட்டு மட்டும் அறிவது, நுகர்ந்து மட்டும் அறிவது, சுவைத்து மட்டும் அறிவது, தொட்டு மட்டும் அறிவது என்கிற 5 அறிவோடு 6வது ஒரு அறிவு இருக்குது. அது என்ன 6வது அறிவு? அதை சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பிய சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. இது போல்வன வேண்டும் எனவும் இச்செயல் வேண்டாம் எனவும் ஆராய்கின்ற அறிவும், அது மட்டுமல்ல கட்புலனுக்கு தோன்றாமை ஆயினும் புகை கண்ட இடத்து நெருப்பு உண்டு என்று அனுமானித்து அறிகின்ற அறிவுக்கு மனம் என்கிற கருவிதான் இன்றியமையாததாக இருப்பது. ஒரு இடத்துல நிகழ்கிற நிகழ்வை வைத்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த சமையல் செய்கின்ற பொழுது எரிகின்ற நெருப்பும் அதனால் வருகிற புகையும் பார்த்த ஒருவன் தூரத்தை செல்லுகின்ற பொழுது, ஒரு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒரு மலைப்பகுதியில் புகையை காண்பானால் இது வீட்டில் நெருப்பு இருக்கும் பொழுது புகை இருப்பது போல அங்கே மலையில் புகைதான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆக கீழே அங்கே நெருப்பு இருக்கிறது என்று அறிகின்ற அறிவு மனத்தோடு கூடிய அறிவு என்பதனால அது 6வது அறிவு என்று சொல்வது. எனவே இப்போ நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த தொல்காப்பியம் சூத்திரம் இதெல்லாம் எப்படிங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையானதுங்க. இந்த உடம்பு இருக்கிறது மெய், தொட்டால் அறிவது 1 அறிவு, அப்படியே மேலே வந்தால் நாக்கால் அறிவது 2 அறிவு, மூக்கால் அறிவது 3 அறிவு, கண்ணு 4 அறிவு, செவி 5 அறிவு, முடிஞ்சு போச்சுங்க. 6வது அறிவு மனம். எனவே உடம்பு தொட்டறிவது, நாக்கு 2வது அறிவு, மூக்கு 3வது அறிவு, கண்ணு 4வது அறிவு, செவி 5வது அறிவு. இப்படி நீங்கள் அப்படியே இப்படி கீழேருந்து அப்படி மேலே உடம்பு, நாக்கு, மூக்கு, கண்ணு, செவி அப்படின்னு கொண்டு வந்தால் 5 அறிவு முடிஞ்சு வச்சுங்க. 6வது அறிவு எது? அது மனத்தோடு கூடி அறிகின்ற அறிவு என்று தொல்காப்பியம் நமக்கு கொடுக்கிறது. இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா தொல்காப்பியத்திலே இவையெல்லாம் இடம்பெற்று இருக்கின்றன. சரி, இப்போ மணிவாசகர் கொடுத்திருக்கிற அந்த பட்டியலில் நீங்கள் பார்த்துக்கணும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்னா எதுக்கெல்லாம் கண் இருக்குது, எதுக்கெல்லாம் காது இருக்குது, எதுக்கெல்லாம் மூக்கு இருக்குது, எதுக்கெல்லாம் உடம்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அவர் பாடிய அனைத்தையும் இந்த 6க்குள்ளே கொண்டு வந்து வச்சிடலாம். சரி, இப்போ 6வது அறிவு என்பது 5க்கு விளக்கம் சொன்னீங்களே, 6வதுக்கு நீங்கள் மனம் மட்டும்தானே சொன்னீங்கன்னா அது சூத்திரம் சொல்லுகிறது. மக்கள் தாமே 6 அறிவு உயிரே. இது நூற்பா 577வது நூற்பா. மக்கள் தாமே 6 அறிவு உயிரே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. அப்போ வேற யார் அதரோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர், அசுரர், இயக்கர் போன்றவர்களும் மனித பிறப்புக்குரிய அந்த பட்டியலில் தான் அவங்களும் இடம்பெற்று, அவங்களும் 6 அறிவு உடையவர்கள் தான். எனவே மனிதன் மட்டும் 6 அறிவு அல்ல, தேவரும் 6 அறிவு உடையவர்கள், அதே போல் அசுரரும் 6 அறிவு உடையவர்கள், இயக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த இசைத்துறையில் வல்லுநராக இருக்கக்கூடிய அவர்களும் 6 அறிவு உடையவர்கள் தான் என்பது
தொல்காப்பியம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. இதெல்லாம் நாம் கடந்த வகுப்பில் விரித்து சொல்லலை, சுருக்கமாக அப்படி கடந்து போனோம். சரி, இப்போ மணிவாசகர் புல்லாகி பூடாயின்னு ஒரு பட்டியல் கொடுத்தார். நம்முடைய தொல்காப்பியம் ஓரறிவு, இரண்டறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறறிவுன்னு கொடுத்தது. இதை சைவ சித்தாந்த நூல்களில் உடம்பினுடைய வகையை சொல்லுகின்ற பொழுது சிவப்பிரகாசம் இன்னும் ஏனைய நூல்களில் இந்த பட்டியல் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது தாவர இனங்கள் என்பன 19 லட்ச தாவர வகை இருக்கிறது. நாம் தொட்டு அறிகின்ற அறிவை பெற்றிருக்கிற உயிரினங்கள் 19 லட்சம் இருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்கணும். இப்போ நான் நமக்கு ரொம்ப தெரிந்த மாதிரி சொல்லணும்னா, இப்போ நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வகையான நெல். இப்போ 5020ன்னு ஒரு நெல் சொல்லுகிறோம், அப்புறம் சம்பா என்று ஒரு நெல் சொல்லுகிறோம், பொன்னி அரிசின்னு சொல்லுகிறோம், அதே நீங்கள் பாசுமதி என்று சொல்லக்கூடிய ஒரு நெல் வகை இருக்குது. இப்படி நெல்லுக்குள்ளே எத்தனை வகை இருக்கிறது. இப்போ மாங்காய் என்பது பொது பெயர் தான், அதில் எத்தனை வகையான மாங்காய் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல் கரும்பு எடுத்துக்கொண்டால் கருத்த நிறமுடைய செங்கரும்பும் ஆலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கரும்புமாக 2 கரும்பு இருப்பதை பார்க்க, ஒன்று மென் கரும்பாக இருக்கிறது, இன்னொன்று வன் கரும்பாக இருப்பதை பார்க்கிறோம். நாம் சாப்பிடுவது மென் கரும்பு, அதுதான் நாம் சாப்பிடுகிறோம். நல்ல வலிமை மிக்க கரும்பு ஆலைகளில் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய இயந்திரத்தில் அரைச்சா தான் அந்த சாறு நாம் எடுக்க முடிகிறது. அப்போ கரும்பில் 2 வகை, நாம் இன்னும் அதில் பல வகை இருக்கலாம். கண்ணுக்கு தெரிந்திருக்கிற 2 வகை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ரோஸ் என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வகையான ரோஸ் இருக்குது, அதில் பல்வேறு வகையில் இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல் செம்பருத்தி எடுத்துக்கொண்டால் எத்துணை வகை, நந்தியாவர்த்தம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை வகை, அரளி என்று எடுத்தால் செவ்வரளி, வெள்ளரளி, மஞ்சரளி என்று எத்துணை வகை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு தாவர இனம் என்று எடுத்துக்கொள்வீர்களானால் ஒவ்வொன்றிலும் வகை வகையாக பிரித்து கொண்டே போகலாம். மொத்தமாக சேர்த்துனா 19 லட்சம் இருக்கிறது. விஞ்ஞான உலகம் இந்த 19 லட்சத்தையும் கண்டுபிடிச்சிச்சான்னு கேட்டால் இல்லை என்பது தான் கண்முன் நிற்கிற உண்மை. எனவே இப்போ இது நம்ம நூல்கள், அருளாளர்கள், இறைவன் அருள் துணை கொண்டு இந்த உண்மையை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இப்போ சொர்க்கம் என்று ஒன்று இருக்குது. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. நான் பார்த்துருக்கேன்னா பார்த்ததில்லை. நரகம்னு ஒன்று இருக்குது, பார்த்தமா? பார்க்கல. அப்போ இதெல்லாம் நான் பார்க்கல, நம்ப மாட்டேன்னு சொன்னால் நூல் வழியாக நாம் அதை நம்பித்தான் ஆகவன். ஏன்? அனுமானம் என்று அளவை என்று சொன்னால் 3 வகையான அளவை இருக்கிறது. ஒன்று நாமே நேராக பார்த்தறிகின்ற அறிவு, அதுக்கு பேர் காண்டல் அளவை என்று பெயர். இன்னொன்று கருதல் அளவை என்று சொல்வது. அது இப்போ நான் சொன்ன பாருங்க, நெருப்பை காணுகிற இடத்துல புகை இருக்கிறது, புகை இருக்கும் இடத்துல நெருப்பு இருக்குது. ஏதாவது ஒன்றை கண்டு இன்னொன்றும் இருக்கிறது என்று அறிகின்ற அறிவுக்கு கருதல் அளவை என்று பெயர். அதுக்கு வடமொழியில் அனுமான அளவை என்று சொல்வதுங்க. அனுமான பிரமாணம் என்பார்கள். எனவே பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம் என்பது. மூன்றாவதாக சொல்லப்பெறுவது நூலின் வழியாக அறிகின்ற பிரமாணம். இப்போ வள்ளுவ பெருமான் சொன்னார்னு சொன்னால் அவர் சத்தியம் சொல்லி இருக்கிறார். எனக்கு திருவள்ளுவர் வாக்கில் ஐயம் இல்லை என்று யார் உறுதியாக அவருடைய வாக்கை நம்புகிறார்களோ அவருடைய வாக்கை நம்புபவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. நீங்கள் அவரை வாக்கை நம்பாதவங்களுக்கு நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கிறியா, நீ பார்த்துருக்கியான்னு கேட்டால் நான் போகவும் இல்லை, அப்போ நான் பார்க்கறத நம்ப மாட்டேன்னு சொன்னால் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய கருத்தே சிக்கலுக்குரியது என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிவிடுகிறேன். அவங்கவுங்க அறிவுக்கு தக்கவாறு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எனவே நாம் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் நம்புவேன் என்று சொல்வதற்கு உத்தரவாதம் எதுக்குமே இல்லை என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அனுமான அளவைக்கு மேலாக இருப்பது நூல் வழியாக அறிகின்ற அனுமானம். எனவே அந்த பிரமாணம் இருக்கு பாருங்க, ஆகம பிரமாணம் என்று பெயர். அப்போ கண்ணால் காணக்கூடிய அறிவை விட உயர்ந்தது அனுமான அளவை, அனுமான அளவை விட உயர்ந்தது ஆகம பிரமாணம் என்கிற நூல் வழியாக அறிகிற அறிவு தான் முதன்மையான அறிதல் என்கின்ற ஒன்றை சைவ சித்தாந்தம் ஏற்றிருக்கிறது. அதனால தான் நம்ம இறைவன் என்கிற பொருளையும் உயிர் என்ற ஒரு பொருளையும் இந்த பாசம் என்கிற பொருளை பற்றி எல்லாம் நூலின் வழியாகத்தான் அறிகிறோம். அதை நமக்கு அதுக்கு அனுபவத்தில் காண்பதற்கு நூல் தான் நமக்கு துணை செய்கிறது என்பதை இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொண்டு அந்த வகையில் தாவர வகை என்பது 19 லட்சம். அடுத்தது ஊர்வன, இந்த ஊர்ந்து செல்வது. இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள்
19 லட்சம் இருக்கிறது. நீங்கள் எதெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து, நமக்கு தெரியும் ஊர்ந்து போகக்கூடியது எது அப்படிங்கிற கரப்பாம்பூச்சி வீட்டில் பார்க்குறோம், பூரா அப்படின்னு ஒரு உயிரினம் பார்ப்போம், பல்லி பார்க்குறோம், அது ஊர்ந்து ஊர்ந்து போவதை பார்க்குறோம், அப்படி எறும்பு பார்க்குறோம். இப்படி எத்தனை வகையான ஊர்ந்து போகின்ற உயிரினங்கள். நீங்கள் எதெல்லாம் ஊர்ந்து போகிறதோ அதெல்லாம் நீங்கள் அங்கே சொன்னது ஓரறிவு, 2 அறிவு, 3, அந்த பட்டியல் வேறு. அங்கே 6 அறிவு என்பதற்கு பட்டியல் கொடுத்துட்டார். இங்கே என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, தாவர வகை என்பது 19 லட்சம். அடுத்த வகை என்ன? ஊர்வன. இப்போ பாம்பு ஊர்ந்து போவது தான், பல்லி ஊர்ந்து போவது தான், இவையெல்லாம் ஊர்ந்து போவன. எனவே ஊர்ந்து போகின்ற வகையினங்களில் 15 லட்சமான உயிரினங்கள் இருக்கின்றன. 15 லட்சம் வெரைட்டி இருக்கிறது. எனவே தாவரம் 19, ஊர்வன 15 லட்சம், தேவர்கள் 11 லட்சம் பிரிவு இருக்குதுங்க. நம்ம தேவர்னு ஒருத்தர் இல்லை, தேவர் வகைக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா 11 லட்சம் வேறுபாடு இருக்கிறோம். அப்படி தேவர் வகையிலும். அடுத்தது நீரில் வாழ்வன 10 லட்சம். நீருக்குள் வாழக்கூடிய உயிரினங்கள், நம்ம கடல் வாழ் உயிரினங்கள் என்று சொல்லுகிறோம். நாம் எண்ணி பார்த்தோம்னா 10 லட்சத்துக்கு நமக்கு கணக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய நூல் சொல்லுகிறது 10 லட்சம் வகையான உயிரினங்கள் நீரில் வாழ்கின்றன. எனவே நீரில் வாழ்வன 10 லட்சம். பறக்கக்கூடிய பறவை இனத்தை சார்ந்தவை 10 லட்சம்ங்க. எனவே நீரில் வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனித இனம் 9 லட்சம். ஆக 19. அடுத்தது ஊர்வன 15, தேவர் 11, நீர்வாழ்வன பரப்பன விலங்கு 10 லட்சம், 3க்கு 30, மனித இனம் 9 லட்சம். ஆக மொத்தம் கூட்டினீங்கன்னா 84 லட்சம். அப்போ அறிவு என்று எடுத்துக்கொண்டால் 6 அறிவாக ஒரு பட்டியல் போடலாம். அடுத்தது பிறப்பு வகை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா 7 வகையாக ஒரு பட்டியல் போகலாம். 7 வகை எது அப்படின்னு கேட்டால், தாவரம், ஊர்வன, தேவர், நீர்வாழ்வன, பரப்பன, விலங்கு, மனிதர் என்று எடுத்துக்கொண்டால் 7 வகை. இதை இன்னொரு வகையாக நீங்கள் சொன்னீங்கன்னா 4க்குள்ளே அடக்கலாம். என்ன 4க்குள்ளே அப்படின்னு கேட்டால், அதாவது முட்டையில் தோன்றுவன என்று உயிரினங்கள் இருக்கிறது. இது முட்டையில் தோன்றுவது என்று, அதில் என்னென்ன வகையான உயிரினங்கள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ள. இப்போ பறவை முட்டையில் தோன்றுகிறது, பாம்பு முட்டையிலும் தான் வருது. ஆனால் பாம்பு ஊர்ந்து போவது, பறவை பறந்து போவது, ஆனாலும் முட்டையில் தான் தோன்றுகிறது. இது ஆமை முட்டையில் தான் வருது, ஆனால் அது நீரில் வாழ்வன. இப்போ நீங்கள் இப்படி பட்டியல் முட்டையில் தோன்றுவதில் கூட அது உயிரினங்கள் வெவ்வேறு வகையாக இருக்கின்றன. அந்த வகையில் முட்டையில் தோன்றுவது ஓர் இனம், எனவே அது ஒரு வகை. 2வது சொல்லணும்னா, அது வியர்வையிலிருந்து தோன்றுவது. இந்த கிருமிகள் என்று சொல்லப்பெறுவன அனைத்தும் வியர்வைகளிலிருந்து தோன்றுவன, அது 2வது உயிரினங்கள். 3வதாக வேரிலிருந்து தோன்றுவது. நீங்கள் வேர் என்று சொல்லக்கூடிய வேரிலிருந்து தோன்றுவது 3வது. அடுத்தது 4வதாக சொல்லுவது என்னன்னு கேட்டீங்க, அதாவது வேர்னா வித்திலிருந்து தோன்றுவது என்று சொல்வது. எனவே அந்த உற்பீசம் என்று சொல்லக்கூடியது நிலத்தை பிளந்து கொண்டு விதையிலிருந்து வருகிறது. அதனால் அந்த வகையில் முதல் உயிரினம் என்பது முட்டையில் தோன்றுவது, 2வது உயிரினம் என்பது வேர்வையில் தோன்றுவது, 3வது உயிரினம் விதையில் தோன்றுவது, 4வது கருப்பையில் தோன்றுவது. இப்படி 4 வகையாக சொல்லலாம்ங்க. இதைத்தான் மாணிக்கவாசர் மொத்தமாக பாடிட்டார். இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. நீங்கள் தொல்காப்பியன் சூத்திரம் வைத்து கொண்டு 6 அறிவு வரை பட்டியல் வைத்துக் கொள்வதாக இருந்தால் வைத்து கொள்ளலாம். அல்லது நம்முடைய சிவப்பிரகாசம், சிவஞான போதம் போன்ற நூல் சொல்லுகிற மாதிரி 4 வகை தோற்றமாகவும் 7 வகை பிறப்பாக வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் இந்த வரிகள் அமையப்பட்டவற்றை நீங்கள் பட்டியல்படுத்திக் கொள்ளலாம். எனவே இத்துணை வகையான பிறப்பையும் நாம் பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் யாருக்கோ யாரோ இல்லை, நாம் கடந்து வந்த பாதை தான் இந்த 84 லட்சமும். இப்போ மாணிக்கவாசகராகிய அவருக்கு இந்த பிறந்து இறந்து பிறந்து இறந்து அவருக்கு ஒரு இளைப்பு ஏற்பட்டுருச்சு. நமக்கு இன்னும் இளைப்பு வரல. நமக்கு அந்த இளைப்பு வாராததுனால நாம் என்ன நினைக்கிறோம், இன்னும் பிறப்பதை பற்றி இறப்பதை பற்றி அச்சம் வாராது, நமக்கு இன்னும் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, எங்கே போயிட போகிறோம் அப்படின்ற நினைக்கிறமே ஒழிய இன்னொரு பிறப்பு நமக்கு வேண்டாம் என்கிற மேலான உணர்வு நமக்கு தோன்றுவது இல்லை. எப்போ தோன்றும்? இறைவன் மீது இந்த பிறப்பின்பால் ஏற்படுகிற அச்சம் தாங்க இறைவனிடத்தில் நெருங்கச் செய்யும். செத்து செத்து பிறந்தது போதும்,
இனி செத்து போகக்கூடிய நிலை வரக்கூடாது, எனவே பிறந்தாத்தானே இறக்க வேண்டும், இனிமேல் நாம் பிறக்காத நிலையை தேட வேண்டும் என்கிற அறிவு இந்த பிறப்பிலேயே நாம் பெறணும். அந்த வாய்ப்பை பெறலைன்னு சொன்னால் இனி அடுத்த பிறப்பு என்னவாக அமையப்போகுது என்பது நம்ம கையில் இல்லை. அதனால் அடுத்தடுத்த பிறப்புகள் நம் கையில் இல்லை என்பதனால இத்துணை பிறப்பாகவும் நாம் பிறந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு மனித சட்டை தாங்கி இருக்கிறோம்னு சொன்னால் அங்கே நம்ம தொல்காப்பியம் சொன்னது போல் தொட்டறிகிற அறிவையும் பெற்றிருக்கிறோம், சுவைத்தறிகிற அறிவை பெற்றிருக்கிறோம், நுகர்ந்தறிகின்ற அறிவை பெற்றிருக்கிறோம், பார்த்தறிகின்ற அறிவை பெற்றிருக்கிறோம், கேட்டறிகின்ற அறிவை பெற்றிருக்கிறோம். இப்போ பெற்றிருக்கிறோம் என்பது மட்டுமல்லங்க, தொட்டு அறிவதிலேயே பல கோடி பிறப்பு போயிடுச்சு, சுவைத்தறிவதில் பல கோடி பிறப்பு போயாச்சு, அப்புறம் மூக்கில் நாற்றத்தை உணர்ந்து உணர்ந்து பல கோடி பிறப்பு போயாச்சு, பார்த்து பார்த்து பல கோடி பிறப்பு போயாச்சு, கேட்டு கேட்டு பல கோடி பிறப்பு போயாச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பார்க்கறது, கேட்கறது, சாப்பிட்றது, தூங்குறது? நினச்சி பாருங்க பார்க்கலாம். இன்னும் இது நம்ம காலையிலேருந்து என்னையா செய்கிறோன்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு மற்ற நாட்கள்லாம் விட்டுடுவோம், இதுக்கு முன்னிருந்த காலத்தை விட்டுட்டா கூட இந்த நுண் தொற்றினுடைய காரணமாக எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். என்னையா செய்கிறீங்க? எந்திரிச்சங்க, சாப்பிட்டோங்க, தூங்குனோம், சாப்பிட்டேன், தூங்குனேன், இதே தான் எல்லா நாளும் ஓடுது. ஏதாவது நம்முடைய உணவு எடுத்துக்கொண்டா கொடுத்ததையே கொடுத்து கொண்டு இருந்தால் நமக்கு எவ்வளவு ஒரு கடுப்பு ஏற்பட்டுரும். காலையிலையும் இட்லி கொடுத்தாங்க, மத்தியானம் இட்லி கொடுத்தாங்க, இரவும் இட்லி கொடுத்தா, இந்த இட்லி தவிர்த்து உனக்கு வேற எதுவும் சுட தெரியாதான்னு எவ்வளோ கோவம் வருது நமக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்கள். சரி, இட்லி வேண்டானா தோசையை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு நாளைக்கு தோசையை சாப்பிடும், அடுத்த நாள் இந்த மாவில் வச்சு செய்கிற தவிர்த்து உனக்கு வேறு எதுவுமே தெரியாதான்னு கேட்போமா இல்லையா? ஏன் சாப்பிட்டதையே எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது, புதுசு புதுசாக சாப்பிட வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணுகிறது. அது மாதிரி இந்த 84 லட்ச யோனி பிறப்புக்களை சுற்றி சுற்றி வந்த நமக்கு இந்த சுழற்சி போதும் என்கிற நினைப்பு வரணுமா இல்லையா? வரமாட்டேங்குதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ கூட நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ளே இருக்கும், நாமெல்லாம் அமெரிக்காவில் பிறக்காமல் விட்டுட்டோமே, லண்டனில் பிறக்காமல் விட்டுட்டோமே, ஜப்பானில் பிறக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வருத்தம் இருக்கும். நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை பிறப்பு ஏற்கனவே பிறந்து வந்தாச்சு, இனிமேல் போய் ஏங்க அங்கே போய் பிறப்பான்? இன்னைக்கு இறைவனை அறிகின்ற வாய்ப்பு இந்த பிறப்பில் சாமி நம்ம கொடுத்துட்டாரு. இதுதான் உயர்ந்த பிறப்பை ஒழிய நாம் அந்த நாட்டில் பிறக்கிறது இப்போ சிறப்பு, இந்த நாட்டில் பிறகு சிறப்பு, எந்த நாட்டிலாக இருந்தாலும் இறைவனை அறிகின்ற பிறப்பை எங்கு பெறுகிறோமோ அந்த பிறப்பு தான் சிறப்பு. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த பிறப்பு நமக்கு சிறப்பான பிறப்பு என்பதை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். பெரிய புராணத்தில் பார்க்கிறோம், நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். நான் இந்த பிறப்புக்கு ஒரு நன்றி சொல்லிக் கொள்கிறேன்னார். ஏன்? இந்த பிறப்பு தமிழ் பேசக்கூடியதாக, தமிழ் பாடக்கூடியதாக, தமிழை கேட்கக்கூடிய பிறப்பாக இருந்துங்காட்டி தான் திருத்தொண்ட தொகை என்கிற சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடிய பாட்டை கேட்க முடிந்தது. அந்த பாடலை வைத்து கொண்டு தான் பெரிய புராணம் என்கிற நூலை இயற்றுகிற வாய்ப்பை இறைவன் கொடுத்தான். எனக்கு இந்த தமிழ் அறிகின்ற வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுக்கலனா நம்பி ஆரூரர் எனக்கு தெரியாது, திருத்தொண்ட தொகை தெரியாது, இன்று சேக்கிழார் பெருந்தகை பெரிய புராணம் என்ற நூலை பாடுகிற வாய்ப்பு இல்லாது போயிருக்கும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பெரிய புராணம் பாடுவதற்கான வாய்ப்பு எதனால் கிடைத்தது? அது சுந்தரமூர்த்தி சாமிகளால் கிடைத்தது. சுந்தரமூர்த்தி சாமிகளால் எப்படி கிடைத்தது? திருத்தொண்ட தொகை என்ற பதிகத்தால் கிடைத்தது. அந்த பதிகம் எப்படியா கிடைச்சதுன்னு கேட்டால் தமிழராக பிறந்ததனால கிடைத்தது. ஆக மனித பிறப்பை பெற்ற காரணத்தினால்தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது என்பதனால முதல்ல இந்த பிறப்புக்கு வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் என்று தெய்வ சேக்கிழார் அறிவுறுத்தி இருப்பதை இந்த இடத்துல நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால் இந்த சுழற்சி நாம் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டே இருக்கிறோம். பட்டினத்தடிகள் சொல்வார், மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானேன் நாதா இருப்பையூர் வால் சிவனே இன்னம் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கான். என்னை பெற்றெடுத்து பெற்றெடுத்து என் தாயினுடைய உடம்பு நொந்து போய்விட்டதுங்கிறார். மாதா உடல் சலித்தால்,
நானும் பிறந்ததிலிருந்து நடக்கிறேன் நான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் அப்படின்லாம் வசனம்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நடந்து கால் தேய்ந்து விட்டது, காலுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. எனவே என் தாய் என்னை ஒவ்வொரு பிறப்பிலும் பெற்றெடுத்து நொந்து போய்விட்டால் அவளுடைய உடம்பு வலித்து விட்டது. பெருமானே, தயவு செய்து இன்னொரு தாய்க்கு என்னால் வலி ஏற்பட வேண்டாம். பட்டினத்தடிகள் கேட்கிறார், மாதா உடல் சலித்தால் வல்வினையின் கால் சலித்தே. நானும் பிறந்த காலத்திலிருந்து நடந்து எல்லா வகையான பிறப்பும் பிறந்து என் காலெல்லாம் வலித்து விட்டது பெருமானே. எனவே வல்வினையேன் கால் சலித்தேன். அடுத்த வரி போட்டாரு, பிரமன் என் தலையெழுத்தை எழுதி அவனுக்கு கை வலிக்குதியான்னார். ஆக வேதாவும் கை சலித்து விட்டானே. இப்போ சாமிகிட்ட என்ன கேட்குறாரு, எம்மேல கொண்ட அன்பு காரணமாக இன்னொரு தாயின் கருவறையில் கொண்டு என்னை போடாத சாமின்னு கேட்குறார். உண்மையில அன்பு செலுத்த முடியாதுரா, நீ பண்ணதுக்கு உண்மையில அன்பா செலுத்த முடியும் அப்படின்னு ஒருவேளை இறைவன் நினைச்சார்னா, சரி என்னை விட்டுடுங்க சாமி, எனக்காக அப்படி கொடுக்க வேண்டாலும் பரவாயில்ல. இந்த பாவம், இந்த தாய் பெற்று அவளுக்கு உடல் வலிக்கிறது, அவளுக்கு உடல் வலியை கொடுக்காது இருப்பதற்காக, அல்லது கால் சலித்திருக்கிற எனக்கு அந்த வலியை கொடுக்காது இருப்பதற்காக. மூன்றாவது, இந்த வேதா இருக்கக்கூடிய பிரமன் இருக்கிறானே, தலையெழுத்தை எழுதி கை வலி, ப்ளீஸ் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அவர் என் கையெழுத்தை எழுதியே அவர் கை வலிக்குதியா. எனவே என்னால் அவர் கை வலிக்க வேண்டாம். எவ்வளோ அன்பாக கேட்குறாரு பாருங்க. என்னால் அவர் என் தலையெழுத்தை எழுதி அவர் கையெல்லாம் வலிக்குது, அவருக்கு ஓய்வு கொடுப்பதற்காகவாது என்னை இன்னொரு தாயின் கருவுக்குள்ள கொண்டு புகுத்த வேண்டாம். எப்படி கேட்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. ஆக இது பட்டினத்தடிகளுடைய வாக்கில் பார்க்கிறோம். அப்படியே அருணகிரிநாதர்கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்வார், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். 7 கடல், நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 7 கடல்லாம் வேண்டாங்க, ஒரு கைப்பிடி மணல் எடுத்து வைத்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு கண்ணாடி ட்ரேல வச்சுக்கிட்டு மண்ணை எண்ணி பார்க்கலாமே எவ்வளோ இருக்குதுன்னு. நம்ம ஒரு கைப்பிடி மணலை எண்ணுவதே அதிகம். அவர் என்ன சொல்ல, ஒரு கடல் அல்ல 7 கடல் எடுத்துக்கிட்டார். 7 கடல் இருக்கக்கூடிய மண் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணை எண்ணி சொல்லிவிடலாம். இறைவா, நான் எடுத்த பிறப்பின் எண்ணிக்கை சொல்ல இயலாதுங்கிறார். 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். அத்தனை துன்பம் நாம் பிறந்திருக்கிறேன் சாமி. எனவே என் பிறப்பு இவ்வளவு என்று சொல்ல இயலாது என்பது அருணகிரிநாதருடைய திருவாக்கிலும் இருக்கின்ற. எனவே எல்லா அருளாளர்களும் இதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்பர் சாமி சொல்வார், எத்தனை நம்மளுக்கு சொல்லும்போது, எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லால் என்று குறிப்பிடுவார். எனவே எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார். எனவே இது அவர் கேட்கிறார், எந்த அப்பாவை சொல்லுகிற, எந்த அம்மாவை சொல்லுகிற, ஏன் ஒவ்வொரு பிறப்பும் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒவ்வொரு பிறப்புக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, நீ எந்த அப்பாவை கூப்பிட்ட? எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லால் என்று அவர் அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். இப்படி நம் பெருமக்கள் இதை மிக வலிமையாக நம் அறிவுக்கு புகட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த பிறப்பு இறப்பு என்பது ஒரு சுழற்சி. அது எது போலன்னு கேட்டால், விதையிலிருந்து மரம் வருகிறது, மரத்திலிருந்து விதைகள் வருகின்றன, இந்த விதைகள் மீண்டும் மரத்தை தருகிறது. அதுபோல வினையினால் பிறப்பு அமைகிறது, பிறப்பினால் வினை ஈட்டுகிறோம், வினை மீண்டும் பிறப்பை தருகிறது. எனவே பிறப்பு வினை என்ற இந்த ரெண்டையும் எண்ணி பார்த்தீங்கன்னா, வினையினால் பிறப்பும் பிறப்பினால் வினையுமாக இந்த சங்கிலி தொடரானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுழற்சி எப்பொழுது விடுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விதை நன்கு நெருப்பில் வறுக்கப்பட்டு விடுமானால் அந்த விதை மீண்டும் முளைத்து வாராது. வறுக்கப்படாத விதைகள் மீண்டும் மீண்டும் முளைத்து வரும். அதுபோல குருநாதனுடைய திருக்கண் நோக்கம் எப்போது நம் மீது விழுகிறதோ அப்பொழுதுதான் நாம் பிறவிக்கு வாராதிருக்க வாய்ப்பை அப்பொழுதுதான் பெற தொடங்குவோம். எனவே குரு உபதேசம் இன்றியமையாதது என்பதை நம் சாத்திரங்கள் மிக விரிவாக நமக்கு கொடுத்திருக்கின்றன. அதையெல்லாம் இந்த இடத்துல நினைத்து சொல்லுவோம் என்றால் பெருகிக் கொண்டே செல்லக்கூடிய ஒன்று. எனவே நாம் கடந்த வகுப்பில் பார்த்த அந்த பகுதி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய்
செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். அந்த செல்லா என்பதற்கு இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிற, சென்று 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 தொடர்ந்து கொண்டு இருக்கிற பிறப்பு. எனவே செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். சாமி, நான் பிறக்காத பிறப்பே இல்லை, நான் பிறக்காத நாடு இல்லை, நான் பிறக்காத தேசம் இல்லை. எல்லா தேசத்திலும் எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் எல்லாருக்குமா பிறந்தாச்சு. இந்த வரியை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சங்க இலக்கிய தொடருக்கு முழுமையான பொருள் நமக்கு விளங்கும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாம் அடுத்த வரிக்கு செல்லலாம். நம்ம அடுத்த வரி சிவபுராணத்தில் இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், நான் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லுகிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நாம் எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் விரும்பி செய்து கொண்டு விருப்பமான வேலையாக இருந்தாலும் கூட ஒரு கால எல்லையை கடந்துட்டா ஓய்வு தேவைப்படுங்க. நீங்கள் நல்ல ஒரு உதாரணத்துக்காக நான் ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பணம் எண்ணுவதுன்னா ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் ஒரு 4-5 கத்தையை கொடுத்தோம்னா படன்னு வேகமாக எண்ணி இவ்வளோ தான் இருக்குதுன்னு தூக்கி போட்டுருவீங்க. சரி, நீங்கள் சும்மா கொஞ்சமான ஒரு தொகைக்கு எண்ணி கொடுக்குறனா நீங்கள் எண்ணி சீக்கிரம் கொடுத்துருவீங்க. ஒரு 10 கோடி ரூபா பணத்தை கொடுத்து எண்ணி குடியான்னு கொடுத்தா நீங்கள் என்றக்குள்ள என்ன தெரியுங்களா, அடைச்சி போயான்னு தூக்கி போட்டுருவோம். இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த நோட்டை எண்ணி கொடுப்பதில் இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு கூட கேஷியராக உட்கார வச்சா வருமா? சலிச்சு வெறுத்தே போயிடும். என்னடா வந்து நிற்க முதல்ல ஆர்வமாக போய் அந்த வேலையை செய்வான். அதையே தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆயிரும், ஒரு சலிப்பு வந்துடுங்க. இந்த காசை பார்த்தாலே தூக்கி போடியா அப்படின்னு போட்டுருவோம். அப்போ ஒரு செயல் தொடர்ந்து செய்யப்படுகின்ற பொழுது அதன் மீது வெறுப்பு வந்துவிடும் என்பது கண்கூடாக பார்க்குறோம். வெறுப்பு வரலைன்னு வச்சுக்கலாம், ஒரு சலிப்பாவது வந்துடும். அச்சு கொஞ்சம் ஓரமாக வையா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அதே போல தான் செத்து செத்து பிறப்பது ஒரு தொடர் செயல். அதன் மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது மணிவாசக பெருமானுக்கு. நமக்கு இன்னும் சலிப்பு வரல. ஏன், நான் இப்போ தாங்க நோட்டையே என்ன ஆரம்பிச்சிருக்கிறேன், எனக்கு அதுக்குள்ளே எப்படிங்க சலிப்பு வரும்? இப்போ தான் ரூபாய் என்றால் அப்புறம் டாலர் எண்ணணும், அப்புறம் தினார் எண்ணணும், எத்தனை வகை வகையாக நோட்டு இருக்குது, இதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இல்லைங்க நான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பதுனால நமக்கு இன்னும் சலிப்பு வரல. சாமி ஒன்றும் கவலைப்பட, நீ எப்போ நீ போதுன்னு நினைக்கிறியோ அப்போ நான் வரம்பர். நீங்கள் இறைவனுடைய கருணை என்ன தெரியுங்களா, நீங்கள் எப்போது பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே வருதோ அடுத்த வினாடி குருநாதனாக முன்னே வந்துடுவான். அது வரைக்கும் உள்ளத்துக்குள்ளே நிற்பானே ஒழிய முன் வரமாட்டானுங்க. இதுதான் அவனுடைய அளப்பெரும் கருணை. அது நினைத்த மாத்திரத்தில் ஒரு நொடி தாமதம் இல்லாமல் முன் வந்து விடுவான். எப்போது உங்களுக்கு இன்னொரு தாயின் கருவுக்கு செல்லக்கூடாது என்கிற விருப்பம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே எழுகிறதோ அப்பொழுது குருநாதன் முன்னே வந்துடுவான். ஏன், இதுகாரும் நெஞ்சுக்குள் இருந்த சிவம் அப்பொழுது குரு என்கிற பெயர் கொண்டு முன்னே வந்துடும். அது வரைக்கும் வராது. இதுதான் அதனுடைய அடிப்படை. அது நம்ம சித்தாந்த வகுப்பில் விரிவு பார்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம அடுத்த வரிக்கு வரலாம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே. இப்படி செத்து செத்து இப்போ மணிவாசன் என்ன நினைக்கிறார் பாருங்க. பெருமானே, இந்த திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் நிலைமை என்ன தெரியுமா, செத்து செத்து பிறக்கிற நிலைமையில தான் இருந்தேன். குருநாதா, உன்னை பார்த்தையா, உன்னை பார்த்த உடனே உன் திருவடி பணிந்தேன். நீ என்னையும் அந்த திருக்கூட்டத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அந்த இணையா திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படியே தூக்கி தலைமையில வச்சாருங்க. அப்படியே சுற்றம் என்கிற அனைத்தும் கழண்டு போச்சினார். துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். ஒன்று கூட தொக்கி நிற்கல, அத்தனையும் முழுசாக கழண்டு போச்சு. எப்போ, குருநாதன் தன் திருவடி தூக்கி தலைமையில வச்ச மாத்திரத்தில். இதுதான் மணிவாசகருடைய அனுபவ நிலை. அதனால் குருநாதா, உன்னை காணும் வரை என் நிலைமை எது, இப்படி செத்து செத்து பிறக்கிற நிலையில் இருந்தேன். இன்று உன்னை பார்த்தையா, பார்த்த உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டால், உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அந்த மெய்யேன்னு சொல்லியிருக்கா பாருங்க, அந்த சொல்ல தூக்கி கடைசியில் போடுங்க. உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் மெய்யே. இன்னைக்கு சென்னை தமிழ் சொல்லணும்னா உண்மையா சொன்னையாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சத்தியமா சொன்னையாம்பா. ஆனால் சென்னையில் மெய்யாலுமா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த மெய்யே, அந்த மெய் தான் இங்கேயும் இருக்குதுங்க. எனவே உன் திருவடியை கண்ட மாத்திரத்தில் சத்தியம் நான் சொல்லுகிறேன், நான் விடுதலை பெற்று விட்டேன்கிறார். இது நம்ம நெஞ்சுக்குள்ளே வரணுமா இல்லையா? அந்த வார்த்தை, என் குருவை நான் பார்த்துட்டேன், குருநாதன் எனக்கு
என் வினைகளெல்லாம் நீக்கி கொடுத்துட்டான், இவரை பார்த்த பிறகு இனிமேல் எனக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு உறுதியாக மணிவாசர் நெஞ்சுக்குள்ள அந்த ஒளி தோன்றி நிற்கிறது. எனவே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் மெய்யே சத்தியம், இது ஒரு பொருள். இன்னொன்று சொல்லணுமா, உன் பொன்னடிகள் மெய்யே கண்டு வீடுற்றேன், உன் திருவடியை உண்மையாகவே பார்த்தேன். சில பேர் சொல்லுவான் இல்லையா, அங்கே யாரோ ஒருத்தர் வந்திருப்பாரியா, அவர் குருத மரத்தில் உட்கார்ந்துருந்தவரை போய் இவர் உடனே சிவபெருமான் தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதுக்கு மாணிக்கவாசம், இல்லையா சத்தியமாக நான் சிவபெருமானை தான் பார்த்தேன். அதான் உன் பொன்னடிகள் மெய்யே கண்டு, நான் சத்தியமாக உன்னை பார்த்தேன். நான் முன்ன சொன்னது சத்தியம் எதுக்காக, உன் திருவடியை பார்த்த மாத்திரத்தில் பிறவி சூழலிலிருந்து விடுபட்டு விட்டேன் என்பது சத்தியம். இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, உன் பொன்னடிகள் உண்மையாகவே நான் பார்த்தேன். அதுதான் அவருடைய, நீங்கள் பின்ன பார்த்தீங்கன்னா குவலை கண்ணை கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, அந்த பகுதி சொல்வாரு, சிவன் என யானும் தேரினன் காண்க அவனனை ஆட்கொண்டு அருளினன் காண்க என்று அழகான ஒரு தொடர் கொடுத்திருப்பார். வந்தது சிவபெருமானா? ஆம், நான் உண்மையாலுமே நான் பார்த்தேன். சிவன் என யானும் தேரினன் காண்க, ஐயத்துக்கு இடமில்லாமல் வந்தது சிவம் என்பதை நான் சத்தியம் சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லியிருப்பார். அதுதான் இங்கேயும் சொல்லுங்க, உன் பொன்னடிகள் மெய்யே கண்டு வீடுற்றேன். இது ரெண்டாவது பொருள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பொன்னடியின் உதவியால் மெய்ப்பொருளாகிய அந்த மெய்ப்பொருளையே கண்டு இன்று பொய்ப்பொருள்களிலிருந்து விடுதலையானேன். எப்போ மெய்யை பார்க்குறோமோ அப்போ பொய்யிலிருந்து விடுதலை பெறுவோம். அது சொல்றார், உன்னுடைய பொன்னடியின் உதவியால், அதுதான் பொன்னடிகள் அப்படின்னு சொன்னார். அந்த திருவருள் சைவ சித்தாந்தத்தில் திருவடி என்றாலும் திரு அருள் என்றாலும் ஒக்கும் என்று சொல்வது உண்டுங்க. அப்போ இங்கே திருவடி என்பதுக்கு திருவருள் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, உன்னுடைய திருவருள் உதவியால் என்ன இன்று நான் என்ன செய்திருக்கிறேன், பொய் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து விடுதலை பெற்று விட்டேன். எது பொய்? இந்த உலகம், கண்ணால் காணப்படுகிற உலகம் பொய், நிலையானது அல்ல. இந்த உடம்பு நிலையானது அல்ல, இதுவும் பொய் தான். எனவே நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருள் அனைத்தும் பொய். சைவ சித்தாந்தத்தில் இல்லாத பொருளுக்கு பொய் என்று பெயர் இல்லை. நிலை மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள் எதுவோ அதற்கு பொய் என்று பெயர். சைவ சித்தாந்தத்தில் இல்லாத பொருள் என்று எதுவுமே இல்லை. இல்லாத பொருளை பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எது இருக்கிறதோ அதை பற்றி தான் பேசுவோமே ஒழிய இல்லாத பொருளை சைவ சித்தாந்தம் எந்த இடத்திலும் பேசவில்லை. எனவே இங்கே பொய் என்பதுக்கு என்ன பொருள்னா, நிலை மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள் எதுவோ அதுவே பொய். எனவே கண்ணால் காணப்படுகிற இந்த உலகம் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது, நம்முடைய உடம்பு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. எனவே இந்த உடம்பும் இந்த உலகம் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதனால, குருநாதா உன்னை நான் இன்று கண்டேன், இந்த பொய் என்பதிலிருந்து விடுபட்டு விட்டேன் என்று மிக அழகாக சொல்லுகிறார். இதை நீங்கள் சைவ சித்தாந்தத்தை ஒருவாறு படித்து வந்தீங்கன்னா பின்னால் ஒரு நூல் படிப்போம். நம்ம உண்மை நெறி விளக்கம்னு ஒரு நூல் படிப்போம். இப்போ படித்தது உண்மை விளக்கம் படித்தோம். பின்னே ஒரு நூல் படிப்போம், உண்மை நெறி விளக்கம்னு பேருங்க. அந்த நூலில் தசகாரியம் என்று 10 வகையான செயல் சொல்லப்படும். அதில் தத்துவ தரிசனம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம்னு பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். பயந்துக்காதீங்க, இதெல்லாம் பின்னே நம்ம பார்த்துக்கலாம். என்னையா இருப்போ 10 பேரை சொல்லிட்டாரே அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. பின்ன நம்ம இந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வரும்போது, திருவருட்பயன் படித்து சிவப்பிரகாசம் படிக்கும்போது ஒருவாறு இந்த 10 பற்றி ஒரு குறிப்பை நம்ம வகுப்பை சிந்திப்போம். அப்பொழுது நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ காதில் போட்டு வைக்கிறோம்ல, 10 என்ற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக தத்துவத்தில் 3, ஆன்மாவில் 3, சிவத்தில் 4. தத்துவத்துக்கு வரும்போது ரூபம், தரிசனம், சுத்தி. ஆன்மாவுக்கு வரும்போது ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவத்துக்கு வரும்போது சிவரூபம், சிவ தரிசனம், சிவத்தோடு ஒன்றுவது சிவயோகம். அதனால் விளைகிற பயன் சிவஞானம் போகம். எனவே சிவயோகம், சிவபோகம் என்று 4, மொத்தம் 10. இதுதான் அடிப்படை. இதை பயந்துக்க சொல்லுங்க. இந்த மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் பாருங்க. இந்த உடம்பை பற்றிய சிந்தனைகள் என்னை விட்டு கலந்து போயிடுச்சு. இதுக்கு பேர் தாங்க தத்துவ சுத்தின்னு பேர். நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் சொன்னால்
இந்த உடம்பு இருக்குது. நாம் சாமி கும்பிட்றோம், நமக்கு ஒரு சின்ன வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சாமியை கும்பிட்டானே, இந்த சாமி எனக்கு வயிற்று வலியை கொடுத்துருச்சே, எனக்கு இந்த சாமி வயிற்று வலியை கொடுக்கலாமா அப்படின்னு கலங்கி போயிடுவோங்க. அட உடம்புன்னா மூக்கு இருந்தால் சளி இருக்குத்தான் செய்யும், உடம்புன்னு இருந்தால் நோய் இருக்குத்தான் செய்யும், தூக்கி போடாத அப்படின்னு கடந்து போகணும் இல்லையா? இந்த அறிவு எப்போ வரும்? இறைவன் மீது அன்பு செலுத்தினா இந்த உடம்பு நாம் அல்ல, உடம்புக்குள் தங்கி இருக்கக்கூடிய உயிர் தான் நாம். எனவே உடம்பு வேறு உயிர் வேறு என்கிற உணர்வு பெற்று இந்த உடம்புக்கு வருவது உயிரை பாதிக்கக்கூடாது. எப்போ உடம்புக்கு வருவது உயிருக்கு பாதிப்பை கொடுக்கவில்லையோ அப்பொழுது நீங்கள் தத்துவ சுத்தி பெற்றிருக்கிறீர்கள் என்று பொருள். அது வரைக்கும் சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் வயிற்றுக்கு ஒரு சின்ன வலி வந்துச்சுன்னா வயிற்றை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு சாமிகிட்ட போய் சண்டை போட்டு கிடந்தோம்னா நாம் என்ன பண்ண முடியும்? அது கருத்துக்குரியது அல்ல. எனவே தத்துவ சுத்தி பெற்றுவிட்டால் உடலுக்கு வருகிற உபாதைகள் அறிவை பாதிக்காது. ஒரு காய்ச்சல் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, ஒரு பல்வலி வந்துருச்சுன்னா அது உடம்புனா வரத்தான் செய்யுங்க, விடுங்க, நோய்க்கிடமான உடம்பு இதெல்லாம் இருக்குதான் செய்யும் அப்படின்னு கடந்து போகமே ஒழிய கிடந்து பதறிக்கொண்டு கடவுள்கிட்ட போய் நின்று இத்தனை சாமி கூப்பிட்டு இத்தனை பாலை ஊத்தனே இந்த சாமி கண்டுகிச்சா என்கிட்ட போய் அவன் போய் சண்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டான். எனவே மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். எப்பொழுது உண்மையை நாம் தரிசிக்கிறோமோ அப்போ பொய் நம்ம விட்டு போயிடும். இவ்வளோதான் செய்தி. அப்போ உன் பொன்னடிகள் கண்ட காரணத்தினால் பொய் என்னை விட்டு போயிற்று. எது? இந்த உடம்பு முதலான பற்றுகள், இந்த உலகத்தின் மீது நான் கொண்டிருக்க பற்று என்னை விட்டு போயிற்று. இங்கே பொய் என்பது உடம்பின் மீதும் உலகத்தின் மீதும் நாம் கொண்டிருக்கிற பற்றை குறிப்பது. எனவே இறைவா உன்னை நான் பார்த்தேன், பார்த்ததுனால உடம்பை பற்றிய பற்றும் உலகை பற்றிய பற்றும் என்னை விட்டு போயிற்று. இந்த உடம்பும் உலகம்தான் நம்ம ரொம்ப பந்தப்படுத்துவது. ஆனால் ரெண்டு பற்றும் கலந்து போச்சுங்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று இப்போ இந்த நிமிடம் உன்னை தரிசித்த மாத்திரத்தில் இது எனக்கு அனுபவமாயிற்று. இது தன் அனுபவத்தை சொல்லுகிறார். இறைவனை நான் தரிசித்தேன், அதனால் என்னைய லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை தரிசித்தால் உடம்பின் மீது இருக்கிற பற்று கழண்டு போயிடும், அதுதான் லாபம். உடம்பு மீது பற்று வைப்பது லாபம் அல்லங்க, உடம்பை கழட்டி விடுவது தான் பக்குவத்தினுடைய முதிர்ச்சி என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எந்த வகையான உடம்பும் நமக்கு இருக்கக்கூடாது. உடம்பு என்கிற ஒன்றை முழுமையாக விடுத்துவிட்டு இறைவனோடு கலந்து விடுவது தான் உயிர்கள் பெறுவதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த லாபம், அதுதான். எனவே நம்ம இந்த இடையே வருகிற லாபங்களை விடுத்துவிட்டு பெரிய லாபம் என்பது இறைவனோடு கலத்தல். அதாங்க சொல்லுகிற மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அது அவர் எவ்வளவு உறுதிப்பாடு சொல்றார் பாருங்க. சாமி உன்னை பார்த்தேன், பார்த்ததில் என்னையோட என் பாசமெல்லாம் போயிருச்சியா, எனக்கு நீ ஒருத்தன் தான் பற்றுக்கோடு என்பதை திருப்பெருந்துறையில் வந்து குருநாதன் திருவடி விழுந்த மாத்திரத்தை உணர்ந்துட்டார். நாமெல்லாம் குருநாதரை பார்த்துருக்குறோம், விழுந்திருக்கிறோம், வணங்கி இருக்கிறோம், விட்டு போகிற பற்று வருகிறதா? இன்னும் வந்த பாடில்லை. இது பற்றுனே இன்னும் தெரியாமலே நாம் இருக்கிறோம். இன்னும் இதுக்கு பேர் தான் பற்றா அப்படி தெரியாமல் தான் கிடக்கிறமே ஒழிய இறைவன் என்கின்ற ஒருவன் தான் நமக்குரிய பற்றுக்கோடு. அவன் ஒருவனை பற்றி கொண்டால் மற்றையெல்லாம் தானாக கிடைச்சிரும். நாம் என்ன நினைக்கிறோம், இதையெல்லாம் பற்றி கொண்டா இறைவனை பிடிச்சிக்கலாம் நினைக்கிறோம். இதெல்லாம் பிடிச்சோம்னா அவன் வரமாட்டானுங்க, அவனை பிடிச்சா இது கலண்டு போயிடும், அவ்வளோதான். அவன் ஒருவன் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இதுவரைக்கும் அந்த அனுபவத்தை சொல்லுகிறாருங்க. இதற்கு பின்வந்த உரையாசிரியர்கள் மாணிக்க வாசகர் இப்படிலாம் நினச்சி பார்த்தலாம் பாடலை. நான் முன்ன சொன்ன பார்த்திங்களா, 6 முறை வாழ்க, 5 முறை வெல்க, 8 முறை போற்றினர். இது 658 என்கிற எண்ணை குறிக்கிறது என்பது நம்மளை போல இருக்கிற ஆட்கள் பின்னால் வந்து ஈட்டுரை செய்வது. அது மாதிரி இந்த வரி நீங்கள் அப்படியே சிவபுராணத்தை அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த வரி 32வது வரி. நீங்கள் நாளைக்கு சிவபுராணம் சொல்லும்போது பார்த்துக்கலாம். 1, 2, 3 பார்த்தீங்கன்னா 32வது வரி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பது சிவபுராணத்தில் 32வது வரி. மாணிக்க வாசகர் இந்த மண்ணில் வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். இது நாம் பின்ன வச்சு நாம் பொருத்திக்கிறோம். அவர் இப்படி தான் நினச்சலாம் பாடலைங்க.
நம்மளாம் வச்சுக்கிற கருத்து தானே ஒழிய இதுதான் அது, இதை சொன்னதுனால தான் அவர் வீடு விட்டுறாரு அப்படி இது நினச்சிடாங்க. 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள்னு சொன்னார், ஆனால் 32வது வயசில் போயிட்டாரு அப்படி இது பொருள் சொல்லிடாதீங்க. நாம் பின்ன இப்படி வச்சுக்கிட்டோம், அந்த வரியும் அந்த பொருளை தந்து இருக்கிறது என்பது நாம கருதி கொள்கிற கருத்து என்பதை இந்த இடத்துல நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எனவே மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இனி அடுத்து வருது பாருங்க. இனி நிறைய தொடர்கள் இறைவனை அழைக்கக்கூடிய தொடர்களாக விழி என்று சொல்வதுங்க. அப்படியே ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விழிகளாகவே அமைத்திருப்பார். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா. நீங்கள் சிவபுராணம் சொல்லும் பொழுதே அப்படி இது வரைக்கும் நீங்கள் அந்த பெருமானை சொல்லுகிறவர். இனி அடுத்து சொல்லும்போது நம்ம ஒரு தூரத்தை இருப்பவரை அழைக்கணும்னா எப்படி சொல்லுவான்? கொஞ்சம் சத்தமாக சொன்னா தானே காலில் விழுகும். அவரை கூப்பிட்டு ஐயா இங்கே வாங்க, ஐயா இங்கே வாங்கன்னா கூடுவான். ஐயா அப்படி கூப்பிட்டா தானே என்னையா கூப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. ஐயா ஐயா அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது, யார் ஐயான்னு சொல்கிறாருன்னு தெரியாது நமக்கு. அப்போ இந்த சிவபுராணம் சொல்லும் போதே அது நெஞ்சுக்குள்ளே புகுந்து அப்படியே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கணுங்க. அதை படிக்கும் போதே ஒரு 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 என்ன சொல்லுவதுங்க, அந்த வார்த்தைகள் உயிரில் கலக்கணும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படி சொல்லும் போதே நான் சொன்னால் நம்ம உசுறு அந்த வரியிலே போயிட்டா மகிழ்ச்சி. அதை விட வேற என்ன வேணும்? அந்த வரியை சொன்னால் அந்த உயிரே போன மாதிரி இருக்கணும். இறைவா உன்னுடைய திருவடியை பார்த்து இப்பொழுதே வீடுற்றேன், என் பாசமெல்லாம் கலந்து போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வரிக்கு அடுத்துறார். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா. மெய்யா அந்த கூப்பிடும்போதே சாமி கூப்பிடும், மெய்யா என்னையாப்பா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கால் விழுகணும் இல்லையா? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. இந்த ஓம் அகரம் உகரம் மகரம் மூன்றும் சேர்ந்தது ஓம் என்ற அந்த உச்சரிப்புங்க, பிரணவம் என்று சொல்வது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. இந்த மெய்யா என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருளாய் இருப்பவனே என்று பொருள். மெய்ப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவ பெருந்தகை சொன்ன மெய்ப்பொருள். எனவே மெய்யா என்ற சொல்லுக்கு மெய் உண்மையாக இருப்பவன், நிலையாக இருப்பவன் என்ற பொருளை அவன்தான் மெய்ப்பொருளாய் இருப்பவன். ஓம் என்ற அந்த சொல் எடுத்துட்டிங்கன்னா அது வாக்கு வடிவம்ங்க. ஓம் என்பது மூலாதாரத்திலிருந்து மேலே வரக்கூடிய நாதம். அப்படி அகரம் உகரம் இந்த ஆ ஊ சேர்ந்து முடிக்கும் போது இம், நீங்கள் ஆ அப்படி வாயை திறந்த ஆ வந்துடும். இம்னு சொன்னீங்கன்னா அந்த வாயை மூடுனா இம் வந்துடும். ஆ இம் அப்படின்னா அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஊ என்பது அகரம் உகரம் மகரம், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஓம் என்பது. அதனால் அந்த வகையில் அந்த ஓம் என்கிற பிரணவத்தை இங்கே சொல்லுகிறார். வாக்கு என்கிற ஒன்று சித்தாந்த கலை சொல்ல நாதம் என்று சொல்லப்பெறுவது, அதை இங்கே ஓம் என்று குறித்திருக்கிறார். அதாவது உயிர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு இந்த நாதம் இன்றியமையாதது. அதனால தான் நம்முடைய தத்துவத்தில் சிவ தத்துவத்திலிருந்து தோன்றுவது நாதம் என்பது. நாத விந்து கலாதி நமோ நம என்பது திருப்புகழ், அனைவரும் அறிந்திருப்பீங்க. எனவே இந்த உலக தோற்றம் சப்தத்திலிருந்து தான் உலகம் தோன்றியிருக்கிறது என்பது இன்றைய விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய சித்தாந்தத்தில் உலக தோற்றத்தின் முதல் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நாதம் என்பது தான். எனவே மாயை என்கிற அந்த சுத்த மாயையிலிருந்து இறைவன் காரியப்படுத்தும் போது முதலில் வருவது நாதம். அந்த நாதம் தான் நம்முடைய அடிவயிற்றிலிருந்து மேலிருந்து கீழே வருகிறது. ஆனால் உடம்புக்குள்ளே வரும்போது கீழே இருந்து மேலே வருது. இதாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மேலே நீங்கள் மேலேருந்து சொன்னால் சிவம் நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தைன்னு மேலேருந்து கீழே இறங்கி வருது. அதுவே நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு அடுத்து அப்படியே தொப்புளுக்கு வந்து நெஞ்சுக்கு வந்து கண்டத்துக்கு வந்து பிறகு நம் காதுக்கு கேட்குமாறு வந்து பிறர் காதுக்கு கேட்குமாறு வரும். இதுக்கு வைகரி என்று சொல்லக்கூடிய 4 வகையான வாக்குகளாக சொல்லப்படும். அது நம்ம சிவப்பிரகாசம் என்ற நூல் படிக்கும்போது இதற்குரிய இடம் எது எப்படி வருகிறது என்பதை அங்கே வரும்போது நீங்கள் விரித்து பார்த்து கொள்ளலாம். எனவே சைவ சித்தாந்த தத்துவத்தில் சிவ தத்துவம் என்பது 5 தத்துவம்: நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை.
இந்த 5 தத்துவத்தில் தோன்றுகிற பொருள் தான் நாதம் என்பது. இந்த நாதம் தான் அறிவு வளர்ச்சிக்கு இன்றியமையாது. அதனால தான் நான் உய்வதற்காக என் உள்ளத்தில் ஓம் என்கின்ற வடிவமாக இருக்கின்ற பெருமானே, எனவே மெய்ப்பொருளாக இருப்பவனே என்பதனால் மெய்யா என்று சொன்னார். வாக்கு வடிவமாக என் உள்ளத்தில் ஏன் உய்வதற்கு அறிவு இன்றியமையாதது, அந்த அறிவு வளர்ச்சிக்கு இந்த நாதம் இன்றியமையாது. எனவே வாக்கு இல்லையாயின் அறிவு வளர்ச்சி என்பது தடைபட்டுடும். நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், நம்ம பேசுவதற்கு இன்றியமையாது நாதம், கேட்பதற்கு இன்றியமையாதது செவி. எனவே இந்த சப்தம் என்கிற ஒன்று இல்லைன்னா அறிவு வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும். கேட்க முடியினாலும் அறிவு குறைவாக தான் இருக்கும், பேச முடியலனாலும் அறிவு குறைவாக தாங்க இருக்கும். எனவே இந்த 2 கருவியும் இன்றியமையாது. எதுக்கு? அறிவு வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. நான் நினைத்த நினைப்பை என் உள்ளத்தில் தோன்றுவதை சொல்வதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது, ஒரு நாதம் தேவைப்படுகிறது. நான் செய்கையில் காட்டுகிறேன் என்று சொன்னால் நான் ஒரு குறிப்பில் காட்டுவேன், நீங்கள் ஒரு குறிப்பில் எடுத்துக்குவீங்க, அது சரியாக வராது. அப்போ நான் என் கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. அதே போல் நீங்கள் சொல்வதை நான் கேட்பதற்கு எனக்கு செவி தேவைப்படுகிறது. எனவே செவி என்பது நாதத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கருவியாகவும், வாய் நாக்கு என்பது நாதத்தை வெளிப்படுத்துகிற கருவியாகவும் இருக்கு. இந்த 2ம் தான். எனவே நாதத்தின் அடிப்படையில் தான் வாக்கும் செவியும் இருப்பதனால அறிவு வளர்ச்சிக்கு இன்றியமையாத கருவியாக நாதம் இருக்கிறது. எனவே இறைவன் நாத வடிவமாக நம்முள் இருக்கிறான். உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா. நீங்கள் பின்ன கூட அச்சோ பதிகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், இறைவன் என் உள்ளத்தில் எப்படி இருக்கிறான், உள்ளத்துள் ஓம் என்கிற வடிவத்தில் இருக்கிறான் என்ற பொருள் அங்கேயும் உண்டு. அப்பர் சாமிகளும் ஓம் என்கிற வடிவமாக இருக்கின்ற இறைவன் என்று அவருடைய தேவாரத்திலும் இந்த குறிப்பு உண்டு. நீங்கள் அச்சோ பதிகத்திலையும் பார்த்து கொள்ளலாம். அதனால் ஓம் என்கிற வடிவமாக என் உள்ளத்தில் இருந்து என்னை உய்விப்பதற்காக இருக்கின்ற மெய்யா என்று குறிப்பிடுகிறார். உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு ஆன்ம அறிவு அந்த கரணங்களோடு அந்த கூடி நிகழக்கூடிய நிகழ்வை எடுத்துக்காட்டி நீங்கள் சித்தாந்தத்தில் சிவஞான போதம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். அந்த கரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 கருவிகளை இயக்குவதற்கு ஒரு சப்தம் இருக்கிறது. அந்த சப்தம் தான் அகரம், உகரம், மகரம், நாதம், விந்து என்று 5ஆக இருக்கும். எனவே இது சிவஞான போதம் படிக்கும்போது நாம் படிக்க போகிறோம். அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று, அவை சந்தித்தது ஆன்மா, சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே என்பது சிவஞான போதத்தின் 4ஆம் நூற்பா. அந்த 4ஆம் நூற்பா படிக்கும் பொழுது அந்த கரணம் என்கிற 4 பேரையும் படித்து இந்த அந்த கரணங்களை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4ஐயும் இயக்குவதற்கு 4 ஒவ்வொன்றுக்கும் ஒரு எழுத்து, அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். 5 சொல்கிறீங்க, இங்கே 4 தான் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வரும்போது எப்படி 5 4 செலுத்துது என்பதை அங்கே பார்த்து கொள்ளலாம். இதெல்லாம் உங்கள் காதுக்குள்ளே போட்டு வைக்கிறோம். இதை நம்ம ஒரே நாள் இன்றைக்கி நான் முழுக்க அது விரித்தனை என்ன ஆயிரும், ஏற்கனவே தொல்காப்பியத்தை எடுத்து வச்சு இலக்கண வகுப்பு மாதிரி போயிடுச்சு. நீ அடுத்து இதை சொன்னு வச்சுங்க, நீங்கள் சிவபுராணம் சொல்லிக்கிட்டு நீ எதையோ சொல்லிகிட்டு இருக்கிறியா, சிவபுராணத்தை சொல்லியா முதல்ல அப்படின்னு சில பேர் மனதுக்குள்ளே ஒரு உள்ளத்தில் எண்ணம் தோன்றலாம். இதெல்லாம் நம்ம அருளாளர்கள் நம்முடைய சித்தாந்தத்தையும் நம்முடைய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய நிலையில் நமக்கு இதை எவ்வளவு நமக்காக யாத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதெல்லாம் சிவம் நம்மீது கொண்ட கருணை காரணமாக இத்தனை கொடுத்திருக்கிறது. எனவே உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று சொல்லும்போது ஓம் என்கிற பிரணவம்தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதை செலுத்துகிறது என்பதை சிவஞான போதம் 4ஆம் நூற்பாவில் விரிவாக காணலாம். அங்கே வரும்போது பார்த்துக்கலாம். அதனால் அந்த வகையில் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா அப்படி சொல்லார். இவ்வாறு ஓங்காரமாய் நின்ற மெய்யா, அடுத்து விமலா, இதெல்லாமே இறைவனை அழைக்கக்கூடிய சொற்கள்ங்க. இதற்கு இலக்கணத்தில் விழி என்று சொல்வது, நம்ம தூரமாக இருப்பதை அழைக்கிறோம் பாருங்க. இன்றைக்கும் இந்த சொல் மலையாளத்தில் கையாளப்படுகிறது. என்ன விழிச்சியா, என்ன விழிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த விழித்தல் என்பதுக்கு அழைத்தல்னு பேர். அப்போ மெய்யா என்று சொன்னார். அடுத்து விமலா, விமலா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள் எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டால்,
வி என்ற சொல் எதிர்மறை பொருளை உணர்த்துவது. சில இடங்களில் உயர்வு பொருளையும் இன்மை பொருளையும் நீக்கப் பொருளையும் உணர்த்தும். அந்த வகையில் இங்கே மலத்திலிருந்து நீங்கி நிற்கக்கூடிய, எனவே விமலன் மலம் இல்லாதவன் என்ற. இப்போ விநாயகன் அப்படின்னா நாயகன் என்று சொன்னால் அந்த வி என்பது மேலானவன், நாயகத்துக்கெல்லாம் நாயகன், எனவே விநாயகன். அவனுக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை என்று சொல்வதனால விநாயகன் ஆக மேலான பொருளை உணர்த்துவது. சில நேரங்களில் இன்மை பொருளை உணர்த்தும், சில நேரங்களில் நீக்கப் பொருளை உணர்த்தும். இங்கே நீக்கப் பொருளை உணர்த்துவதனால மலத்திலிருந்து நீங்கி நிற்பவன் விமலன் என்று சொல்வது விமலா. எனவே மெய்யா, மெய்யன் என்பது அழைக்கும் போது மெய்யான்னு வரும். மெய்யன் அப்படிங்கிற சொல்லு அழைக்கும் போது மெய்யா அப்படின்னு கூப்பிடுவான். அதுபோல் விமலன் என்பது சொல் பெயர், அதை அழைத்தீங்கன்னா எப்படி ஒரு விமலா அப்படின்னு கூப்பிடுவது மெய்யா விமலா. விடைப்பாகா, இந்த விடைப்பாகன், இந்த பாகன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ யானை இருந்தால் யானைப்பாகன் இருப்பார். யானைப்பாகன் என்ன பண்ணுவார், யானையை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி அந்த யானைக்கு வேண்டியதான் பாதுகாப்பது போல, அதுபோல் குதிரை சேவகன். அது மாதிரி இங்கே விடைப்பாகன் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நினச்சிடக்கூடாது, இந்த இடப வாகனத்தை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு புல்லு பூலாம் வச்சு பாதுகாக்கிற ஆள் அப்படி நினச்சிடாதீங்க. விடைப்பாகன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் விடையை செலுத்துபவன் என்று பொருள். இங்கே பாகன் என்ற சொல்லுக்கு அங்கத்த பொருள் அல்லங்க, அங்கே யானையை பராமரிப்பவன், எனவே யானை பாகன் அவனுக்கு பேர். அதுவே அவனே கூட சில நேரங்கள் பார்த்தேன் யானை மேலே உட்கார்ந்துக்கிட்டு அதனுடைய 2 காதுகளுக்கு இடையே தன் கால்களை கொடுத்து அந்த கால்கள்லேயே சில சமிக்கைகளை வச்சிருப்பான். அந்த பெருவிரல் அமுத்துனா ஒரு மாதிரி வேலை செய்யும், சுண்டு விரல் அமுத்துனா ஒரு வேலை செய்யும். இதெல்லாம் யானை பாகர்களை அணுகுனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த காதில் தன் கால்களை 2 காலையும் அந்த கழுத்தில் ஒரு கயிற்று போட்டிருப்பாங்க. அந்த கயிற்றுக்குள்ளே தன் கால்களை விட்டுட்டு காதினுடைய பின்புறத்தில் அந்த கால்கள் 2ஐயும் வச்சுருப்பாங்க. அந்த கால்களை வச்சு அமுத்தரத்தை பொறுத்து அந்த யானை கையை உயர்த்தி பொருள் வாங்குவதும் ஒருவரை விரட்டி அடிப்பதும் பல்வேறு வகையான வேலைகளை செய்யும். அதற்கான சமிக்கைகள் அனைத்தும் இந்த காதின் பின்புறந்தாங்க கொடுக்கப்படும். அதனால் சில நேரங்களில் யானை மேலே உட்காந்து அவன் பாகன் போவான், அப்போ அதை செலுத்துவதற்கு அவன் உட்காந்து போவான். அதனால் யானை பாகன், யானை செலுத்துபவன் என்ற ஒரு பொருளும் அங்கே உண்டு. அது மாதிரி விடைப்பாகன் என்றால் விடையை பராமரிப்பவன் என்ற பொருள் அல்ல, விடையை செலுத்துபவன் என்று பொருள். நீங்கள் அந்த இடத்த பார்க்கணும். இந்த விடையை செலுத்துபவன் அப்படின்ற ஒரு பொருளை நாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த விடை என்பது இறைவனுக்கு எத்துணை விடை இருக்கிறது. ஒன்று அறம் என்பதே விடையாக இருக்கிறது. இறைவனை சுமந்து செல்லுகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறம் என்கின்ற விடை, அதுக்கு பேர் அறவிடை என்று பெயர். நம்ம வரலாறு படித்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு சமயத்தில் திருமாலே இறைவனை தாங்குகின்ற விடையாக இருந்திருக்கிறார். எனவே அந்த வகையில் திருமாலை விடையாக கொண்டிருப்பதனால அந்த பெருமான் மால் என்கிற விடையை செலுத்துவனாக இருக்கிறார். அதனால் அந்த பொருள் ஒரு பக்கம் ஒரு பொருள் உண்டு. அந்த வகையில் இவ்வாறு நாம் பார்க்கலாம். அப்போ விடையை செலுத்துபவன் என்ற ஒரு பொருளை அறம் என்கிற விடையை செலுத்துபவனாகவும், பிறகு மால் விடை என்பது திருமாலே விடையாக நிற்கக்கூடிய நிலை. எனவே அவ்வாறு இப்போ நம்முடைய சிவபுராணத்தில் திரு சதகத்தும் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சாழலை சொல்லும்போது சொல்வார், கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபம் உகந்தேறியவா எனக்கரிய எம்பேடி தடமதில்கள் அவை 3 தளலளித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாலலோ என்று மணிவாசக பெருமான் திருமால் ஒரு காலத்து விடையாக தாங்கி நின்ற செய்தியை அவர் திருச்சாழல் என்ற பகுதியில் கொடுத்திருக்கிறார். அப்போ அறம் என்கின்ற விடை ஒன்று, திருமாலே விடையாக இருப்பது, அதுக்கு பேர் மால் விடை என்று பெயர். ஒவ்வொரு உயிரும் இறைவனுக்கு விடைதாங்க. அப்போ அது ஆன்மாவையே விடையாக செலுத்துவதும் உண்டு. இது நமக்கு அதனால தான் கோயிலில் நீங்கள் இறைவனை தரிசனம் செய்யும் போது அங்கே சிவலிங்க திருமேனி என்பது சிவம், அங்கே இருக்கிற நந்தி என்பது ஆன்மாதான் நந்தி. நீங்கள் அங்கே கோயில் தத்துவத்தில் அடிப்படையில் ஆகம அடிப்படையில் சிவாலயங்களில் அங்கே இருக்கக்கூடிய நந்தி என்பது என்னன்னு கேட்டால் ஆன்மாவே இறைவனை பார்த்து கொண்டு இருப்பது. எப்போ இந்த கொடிமரம் இருக்கிறது, கொடிமரத்துக்கு அடுத்து ஒரு பலிபீடம் வச்சுருப்பாங்க, பலிபீடத்துக்கு அடுத்து நந்தி இருக்கும்.
இதை நீங்கள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சா என்ன பார்க்கிறோம்? உயரமான கொடிமரத்தை பார்க்கும் பொழுதே நாம் இறைவனுடைய அருள் ஆட்சிக்கு உட்பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அந்த கொடி நமக்கு காட்டுகிறது. அப்போ நீங்கள் தூரத்தே காணும் பொழுதே கொடி தென்படும். அப்படி கோயிலுக்கு வந்தோடனே நீட்டி விழுந்து வணங்குறோம் பாருங்க. விழுந்து வணங்கும் போதே நம்ம இருக்கிற பழி, பாவம், பாசம் எல்லாத்தையும் விட்டுடணும். அதுக்கு தான் பலிபீடம். அங்கே இருக்கிற பலிபீடம் எதுக்குன்னு கேட்டால், ஏதோ சாமிக்கு நெய்வேத்தியம் காட்டிட்டு கொண்டாந்து சக்கரை பொங்கலும் அதையும் கொண்டாந்து வச்சு காக்கா குருவிக்கெல்லாம் வைக்கிறாங்களே, அதுக்கான பலிபீடம் இல்லைங்க. நம்முடைய பலி என்கிற குற்றத்தை எப்போ நாம் இறைவனிடத்தில் விட்டு விடுகிறோமோ அப்பொழுது இந்த ஆன்மாவாகிய விடை நந்தி சிவத்தையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது கருத்து. அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடிமரத்தில் ஒரு விடை இருக்கும், மகாமண்டபத்தில் ஒரு விடை வச்சுருப்பாங்க. இப்படி அந்த விடை என்பது 2-3 வகையாக வைத்திருப்பது. அப்போ அது அறவிடையாகவும் மால்விடையாகவும் ஆன்மாவே விடையாகவுமாக பல கருத்துக்கள் உண்டு என்பதை இந்த இடத்துல நினைவில் கொள்ளுங்க. எனவே விடைப்பாகன் என்ற சொல்லுக்கு விடையை செலுத்துபவன் என்று பொருள். இந்த இடத்துல ஒரு ஆழமான கருத்தை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என்ன கருத்துன்னு கேட்டால், இப்போ அறம் அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த அறம் என்பது தானே செயல்படாதாயா அப்படின்னு கேட்டால், அறம் தானே செயல்படாது. அறத்தை செலுத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். நாமெல்லாம் அறத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அறம் என்னவோ அந்த அறத்துக்குள்ளே அடங்கி நிற்கக்கூடியவர்கள் தானே ஒழிய அறத்தை செலுத்துகிற ஆற்றல் நமக்கு இல்லை. அறம் நாம் செய்யலாம், அறத்தின் வழி நிற்கலாம், அறத்தை நாம் செய்யலாம். நீங்கள் அறத்தை செலுத்த முடியுமான்னு கேட்டால் நம்மால் செலுத்த இயலாது. இப்போ அறத்தை யார் செலுத்த முடியும்? ஒரே ஒருத்தன் தான் செலுத்த முடியும், அவன் தாங்க இறைவன். அதனால தான் அதிகை வீரட்டான தேவாரம் சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடதிங்கச் சூளா மணியும் அந்த பாட்டில் அரண் முரண் ஏறும் அகலம் உடாய அறவும் என்ற அந்த வழிய அரண் முரண் ஏறும் அந்த இடபம் எப்படிப்பட்டது? வலிமை மிக்கதாகிய விடை. யாரும் அந்த விடையை செலுத்துகின்ற ஆற்றல் உடையவர்களாகவோ அதன் மீது அமர்கின்ற ஆற்றல் உடையவராக ஒருவரும் இல்லை. ஏன்? மற்றவர்கள் அனைவரும் அறத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தானே ஒழிய அறத்தை செலுத்துகிற ஆற்றல் யாருக்கும் இல்லை. சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டும்தான் அறத்தை செலுத்துகின்ற ஆற்றல் உடையவன். அந்த வரிக்கு எவ்வளவு மணிவாசகர் அனுபவிக்க. விடைப்பாகன் என்ற ஒரு சொல்லுல அவர் உணர்த்துவது என்ன? எல்லா உயிரினங்களும், திருமால், பிரமன், இந்திரன் முதல அனைத்து உயிரினங்களும் இறைவன் விதித்திருக்கிற அறத்துக்கு கட்டுப்பட்டவர்களே அன்றி அறத்தை செலுத்துகிற ஆற்றல் யாருக்கும் இல்லை. ஒரே ஒருவனுக்கு உண்டு. அந்த ஒருவன் இறைவன் மட்டும்தான் என்பதனால அவனுக்கு விடைப்பாகன் என்று பெயர். என்ன அந்த சொல்லுல இருக்கு பாருங்க. மெய்யா விமலா விடைப்பாகா. அந்த சொல்லும் போதே விடைப்பாகா. நம்ம சொன்னால் கைலாயத்தில் காது கேட்க வேண்டாமா சாமிக்கு? விடைப்பாகா மெய்யா விமலா விடைப்பாகா அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் சொன்னா தாங்க நம்ம உடம்புக்குள்ள அந்த நாளங்கள் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் மெய்தான் அரும்பும் விதிர்க்கும் இதெல்லாம் அப்போ தான் வரும். நாம் சொல்லுவதுக்கே கூச்சப்பட்டுட்டு தயங்கி நின்றுக்கிட்டு சத்தமாக பாடலாமா யாராவது ஏதாவது நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? யாரோ எதையா நினச்சிக்க நாம் என்னங்க பண்ணுறது? நம்ம சாமி பார்த்தா நம்ம சாமி என்னுடைய பெருமான் என்னுடைய இறைவனை நான் பாடுகிறேன். இதில் போய் யார் எப்போ இந்த மற்றவர்கள் பார்த்தா என்ன நினச்சிக்குவாங்களோங்கிற நினைப்பை எப்போ தூக்கி எறிகிறீங்களோ அப்போ தாங்க இறைவனை நோக்கி நெருங்கி போகலாம். நாம் அவர் என்னமோ நினச்சிக்குவார், இவர் ஏதாவது நினச்சிக்குவார். இப்படி அவங்க நினச்சி இவங்களுக்காக நாம் வாழலை. நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த உயிர் கடை தேறுவதற்காக வாழுகிறோம். எனவே என்னுடைய இறைவனை என் உள்ளத்தில் இருக்கிற என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பாடுவதன் மூலமாகத்தான் எனக்கு ஒரு வாய்ப்பு. எனவே அதை நல்லா வாய்விட்டு சொல்ல வேண்டும். நல்லா சொன்னீங்கன்னா தாங்க உடம்புக்குள்ள இரத்த நாளங்கள் சுரவிகளெல்லாம் உரிய வகையில் சுரந்து உடலுக்கு நன்மை கொடுக்கும் என்பதை இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். எனவே மெய்யா விமலா விடைப்பாகா, இந்த பெருமான் விடைப்பாகா விடையை செலுத்துகின்ற பெருமானி என்று மிக அழகாக சொல்லக்கூடிய கருத்தாக விடைப்பாகன் என்கின்ற அந்த கருத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். இதில் நம்முடைய குமரகுருவருடைய மதுரை கலம்பகத்தில் ஒரு பாடல் உண்டு. 7வது பாடலில் அங்கே சொல்லும்போது நின்றே உடம்பு அங்கு 2 இடும்பாய் குடம் பொன்றினார் என்று ஒரு பாடலில்
இங்கே இறைவன் அந்த விடைப்பாகத்தை செலுத்துகிற செய்தியை அவர் அங்கே குறித்திருக்கிறார். என்னன்னு கேட்டால், தனக்கு உடம்பில்லாதிருக்கின்ற இறைவன் சிவபெருமான் என்கிற அந்த கருத்தை சொல்லுகிற பாடல்ல இந்த கருத்து திருமால் ஒரு பாகமாக கொண்டவன் என்ற கருத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அது குமரகுருபருடைய மதுரை கலம்பகம் என்கிற நூலில் 7வது பாடல் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம். எனவே செய்தியை மட்டும் சொல்லிட்டு இங்கே வருவோம். எனவே மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த பெருமான் எப்படி இருக்கிறார் கேட்டால், வேதம் இறைவனை தேடுகிறது. வேதங்கள் ஐயா என்றும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கிறார். இதில் இந்த சொல் பாருங்க, நுண்ணியன் என்ற ஒரு இறைவன் எப்படிப்பட்டவனா, நுண்மைக்கும் நுண்மையனாக இருக்கிறான். அணு என்பது நுண்மையான பொருள். அந்த அணுவுக்குள் அணுவாக இருப்பதனால அவன் நுண்மையனாக இருக்கிறான். அதனால் அந்த வகையில் ஐயா என்ற ஒரு சொல்லும், இந்த ஐ என்ற சொல்ல நீங்கள் பலவாக பொருள் செய்யலாங்க. இடத்துக்கு ஏற்ப பொருள் தரும். ஐ என்பது அழகு என்று ஒரு பொருள் தரும். தலைமை பண்பு, எனவே ஐ என்று சொன்னால் தலைமை பண்பை குறிக்கும். அந்த ஐ என்பது தலைமை பண்பை சொல்லுகிற குறிப்பும் உண்டு. நுட்பம் என்கிற ஒரு பொருளும் உண்டு. மென்மை. அப்போ ஐ என்ற ஒரு சொல்லு தமிழில் பாருங்கள் ஒரு எழுத்து பொருள் தருகிறது. ஐ என்று சொன்னாலே அழகு, தலைமை, நுட்பம், மென்மை. இன்னொன்று இரக்க உணர்வையும் வெளிப்படுத்துங்க. ஐ என்பது இரக்கத்தை உணர்த்துகிற ஒரு சொல்லாகவும் இருப்பது. நீங்கள் யாராவது ஒரு கொஞ்சம் நம்ம பார்க்குறோம், அங்கே உடையெல்லாம் கிழிந்து இருக்கிறது, பார்த்தோம்னா ஐயோ பாவம், ஐயோ பாவம். அந்த ஐ அப்படிங்கிற சொல்லு முதல்ல வந்தது இரக்கத்துக்குரிய சொல்லாக. ஐ என்பது இரக்கத்தை உணர்த்துகிற சொல்லாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்து சொன்னார் அந்த பெருமான், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். 3 சொல் இருக்குதுங்க. ஓங்கி, ஆழ்ந்து, அகன்று. ஓங்கி என்பது உயர்ந்து இருக்கக்கூடிய தன்மை, உயரத்தை சொல்லுகிறது ஓங்கி என்பது. அதுக்கப்புறம் ஆழ்ந்து என்று சொல்லக்கூடிய அகலத்தை சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அகன்று, எனவே ஆழ்ந்து அகன்று, எனவே ஓங்கி ஆழ்ந்து அகன்று. அப்போ உயரமாக இருப்பது மட்டுமல்ல, கீழே ஆழமாக இருக்கக்கூடியது, அகன்று இருப்பது. இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாரியார் சாமிகளுடைய ஒரு கருத்து. முருகப்பெருமானுடைய கையில் வேல் வைத்திருக்கிறார். அந்த வேல் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்டு பகுதியானது நீளமாக இருக்கும். அடுத்தது அந்த வேல் பகுதி இப்படி அகன்று மேல் பகுதி போகும்போது கூர்மையாக இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா, ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்கிறது. அதுதாங்க நிலை. இதை எப்படி நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் வைத்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவிற்கு 3 வகையான சக்தி இருக்கிறது. என்னென்ன சக்தி இருக்கிறது? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்திங்க. அதே போல தான் இறைவனுக்கும் இருக்கிறது, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இப்போ முருகப்பெருமானாகிய இறைவன் வள்ளி என்கிற அந்த தெய்வத்தை மணந்து கொண்டது விருப்பத்தின் காரணமாக. எனவே இச்சாசக்தியின் வடிவம் என்பது வள்ளி என்கிற தெய்வம். அதுபோல் அசுரர்கள் பொருட்டு அதாவது தேவர் பொருட்டு அசுரரை வதம் செய்து தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால வள்ளிக்கு தெய்வ யானை என்பவர் எப்படிப்பட்டவன் கேட்டினா, கிரியாசக்தியினால் கிடைக்க பெற்றவர். எனவே அது கிரியாசக்தியின் வடிவம். எனவே வள்ளி என்பவர் இச்சாசக்தியின் வடிவம், தெய்வ யானை என்பவர் கிரியாசக்தியின் வடிவமாக இருக்கிறாங்க. சரி, இப்போ 3வது ஒரு சக்தி இருக்க ஞான சக்தி. அது எப்படி? அதுதாங்க முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல். அந்த ஞானம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழ்ந்து இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், நுண்ணியதாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம். இதுக்கு அப்படியே தமிழில் சொன்னீங்கன்னா அறிவுன்னு பேர். நம்முடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும்? ஆழங்கால் பட்டு இருக்க வேண்டும், பரந்த நோக்கம் உடையதாக, அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துகின்ற பரந்த நோக்கம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அறிவு கூர்மை இருக்க வேண்டும். நம்ம சொல்கிறோம் ஆழங்கால் பட்டு நூல்களை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? ஆழங்கால் பட்டு இருக்க வேண்டும். எனவே ஆழமான அறிவு இருக்க வேண்டும். எல்லாரையும் ஒன்றுபோல் நோக்குகின்ற பரந்த நோக்கு அகர்ந்து இருக்க வேண்டும். அந்த அறிவு கூர்மையுடையதாக நிற்க வேண்டும். எனவே
அறிவு அறிவு என்று சொல்லக்கூடிய அதனுடைய வடிவம் எதுன்னு கேட்டால் முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் இருக்கு பாருங்க, அதுதான் ஞானத்தின் அடையாளம். எனவே ஞானம் எப்படி இருக்கும்? ஆழ்ந்திருக்கும், அகன்றிருக்கும், நுண்ணியதாக இருக்கும். எனவே ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இறைவனை போய் ஏன் சொன்னார் மணிவாசக பெருமான் அப்படின்னா, ஞானத்தின் வடிவமாகவே இருப்பவன் இறைவன். அங்கே முருகப்பெருமான் கையில் வேலை ஞானவேல், சக்திவேல் அப்படின்னு பல்வேறு பேர் சொல்லி அழைக்கிறோம். அது மாதிரி இங்கே சிவபெருமான் யாரு? ஞானமே வடிவமாக இருக்கின்ற இறைவன் அல்லவா, அறிவின் வடிவமாக இருப்பவன். அதனால்தான் அறிவே வடிவமாக, ஞானமே வடிவமாக கொண்டிருப்பவன் என்பதனால் இங்கே மணிவாசக பெருமான் இறைவனை சொல்லும்போது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று குறிப்பிடுகிறார். எனவே இவ்வாறு அந்த இறைவன் ஆழமாகவும் அகன்றும் நுண்ணியதாகவும் இருக்கக்கூடிய தன்மையை எடுத்து சொல்லுகிற வண்ணமாக இங்கே காட்டுகிறார். எனவே ஐயா என்பது இரக்கத்தை உணர்த்துகிற சொல்லாக வைத்துக்கொண்டு நாம் காணும் பொழுது வேதம் இறைவனை தேடுகிறது என்கிற ஒரு பொருள் உண்டு. ஏன் வேதம் இறைவனை தேடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுமானால், நம்முடைய இறைவனை போற்றுவதற்கு அவனே 2 வகையான நூல் கொடுத்திருக்கிறார். ஒன்று வேதம் என்கிற நூல், இன்னொன்று ஆகமம் என்கிற நூல். இந்த வேதம் என்பது பொதுவாக இறை உண்மையை சொல்லுகிற நூல், அதில் பொது வழிபாடு தான் சொல்லப்படுகிறது. அதுவே ஆகமத்துக்குள்ளே வந்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு சொல்லப்படுது. பொது என்பது ஒன்று, சிறப்பு என்பது 2 தன்மை உண்டுங்க. எந்த பொருளுக்கும் பொது சிறப்பு என்ற 2 தன்மை உண்டு. எனவே பொது வகையால் காண்பவருக்கு இறைவன் காணக்கூடியவன் அல்ல, பொது நீக்கி காணக்கூடியவருக்கு தான் இறைவன் புலப்படுவான். அப்பர் சாமி சொல்வார், நம்முடைய திருத்தாண்டகம் தில்லைப்பதிகம் அரியானை அந்தனதம் சிந்தையானை, அந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா அருந்துணையை அடியாதம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞான தகத்துள் தோன்றி வருந்துணையை சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடைக்கு மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும்பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையே. சிவபெருமான் மிகப்பெரிய துணை. யாருக்கு துணை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பொது நீக்கி அவனை நினைக்கின்றார்களோ அவருக்கு இறைவன் பெருந்துணையாக நிற்பான். மற்றவருக்கெல்லாம் துணை அவ்வளோதான். ஆனால் அப்பர் சாமிக்கு எப்படி இருக்கிறார்? சொற்றுணை வேதியனாக, சோதி வானவனாக, பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சின்னு நற்றுணையாக. அப்போ சொல் துணை வேதியனாகவும் நல்துணை வேதியனாகவும் தோன்றா துணையாகும். எத்தனை துணை என்று அப்பர் சாமி பாடியிருக்கிறாங்க என்பதை நீங்கள் நாவுக்கரசு தேவாரம் படித்தீங்கன்னா எத்துணை துணை சொல்ல. முத்துணை ஆயினானை, முழுமையான துணை, தோன்றா துணை, சொல் துணை, அப்புறம் இங்கே சொல்லக்கூடிய அருந்துணை, அப்படி பெருந்துணை, இப்படி எல்லா துணையாகவும் இறைவன் இருக்கிற உண்மையை திருநாவுக்கரசு பெருந்தகை அருளியிருப்பதை நீங்கள் அங்கே காண முடியும். எனவே வேதங்கள் பொதுவான தன்மையை சொல்வதனால வேத வழியில் செல்பவருக்கு இறைவன் புலப்படுவது இல்லை. ஆகமம் என்கிற நெறியின் கண்ணே செல்பவருக்கு தான் அவன் புலப்படுகிறான் என்கிற உண்மையை இதே சிவபுராணத்தில் பின்ன சொல்ல போறார். நாம் முன்னே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று முன்னையே நாம் ஒருவரி படித்தோம். அப்போ வேதங்கள் தேடும் பொழுது அகன்று நுண்ணியராக புலப்படாது நிற்கிறான். அதே சமயத்தில் ஆகம என்று சொல்லக்கூடிய நெறியில் தேடுபவருக்கு அணிமையில் இருப்பவனாகவும் இனிமை உடையவனாகவும் இருக்கிறான் என்பதை மணிவாசகர் குறித்திருப்பதை இந்த இடத்தை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இறைவனை போற்றுகிற நூல் 2 நூல், இரண்டுமே இறைவனை போற்றுவைதான். ஆனால் வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். வேதத்தில் எல்லா தெய்வங்களும் போற்றப்படுகின்றன, ஆகமத்தில் சிவபெருமான் தான் முதன்மைக்குரியவர் என்பது எடுத்து பேசப்பெறுகிறது என்பதை நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். எனவே ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று அந்த பெருமானை இவ்வாறு அழைப்பதை பார்க்கிறோம். அவ்வாறு நுண்ணியனாக இருக்கக்கூடிய பெருமான் என்பதை இங்கு எடுத்து சொல்லி காட்டுகிறார். எனவே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. வெய்யாய் தனியாய், வெய்யாய் அப்படின்னா நெருப்பை போல வெப்பமாக இருப்பவர், அதே போல தனியாய்
தட்பம் என்கிற நீரை போன்று குளிர்ந்திருப்பவன். அப்போ இறைவன் வெப்பமாகவும் இருக்கிறான், அதே சமயத்தில் நீரை போன்று குளிர்ச்சியாகவும் இருக்கிறான். இதை ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பமான பொருளிலும் குளிர்ச்சியான பொருளும் அவன் அதனால் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் எல்லா பொருளிலும் அந்தந்த பொருளோடு கலந்து நிற்கிறான் என்கின்ற அத்துவித தன்மையை சொல்லுவது இந்த வரி. எனவே வெய்யாய் தனியாய் என்ற அந்த சொல் வழியின் மூலமாக இறைவன் எல்லா பொருளிலும் கலந்து, நெருப்பில் நெருப்பாக கலந்து நிற்கிறான், நீரில் நீராக இருக்கிறான். அந்தந்த பொருள் அதுவேயாக கலந்து நிற்பது அவனுடைய தனித்தன்மை என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு அருள் செய்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருமந்திரத்தில் ஒரு பாட்டு உண்டு. இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், தீயை விட வெப்பமானவன், நீரை விட குளிர்ச்சியானவன், தீயினும் வெய்யன் புனலிலும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயனும் அல்லன் நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே என்று திருமூல நாயனார் நல்ல அன்பு செலுத்துகிற அடியார்களுக்கு அவன் தாயை விட சிறந்தவன் என்று உணர்த்துகிற இடத்துல இந்த பாடல் கொடுத்திருக்கிறார். எனவே நெருப்பை விட வெப்பமானவன், நீரை விட குளிர்ச்சியானவன் என்கிற தொடர் திருமூல திருவாக்கிலும் இடம்பெற்றிருப்பதை இந்த இடத்துல நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவனுடைய கருணையினால வெய்யாய் தனியாய், இன்னும் ஒரு சொல் இயமான நாம் விமலா என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லின் பொருளை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவரு கருணையினால இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறை